பாணி, நீங்கள் அடுத்த வருஷம் வேணும் கேரளாக்கு வரலன்னா ஃபேரியன் போலும், ஃபேரியன் ஹவுஸ் ஒன்றை மீட்டர் பண்ணி அதுல எல்லாரும் இருந்து சந்திச்சு ஒரு ஏரியா செய்யுது ஒன்று கூட இல்ல. அப்ப இடையில இடையிலையோ அல்லது கேவலாவிலேயோ இப்படி என்றாரு. ஏன் கேவலார் வேற இடத்துல சந்திக்கிறது நல்லது தானே. கேவலாருன்னா கோயிலுக்காக ஃபேரியன் ஹவுஸ் ஒன்றை இடையில பாப்போம். எங்களுக்கு கொஞ்சம் தூரம் அது அந்த இடம் பாப்போம். மத்தியில எங்கேயா வெவ்வேறு இடங்கள்ல சந்திக்கக்கூடியதா இருந்தாலும் நல்லது. எங்க இருந்தாலும் நாங்கள் ஓடி வருவோம். ஆனா அந்த அன்றைக்கு வாணி திருப்பி வரைக்கும் 4:30 மணித்தியால பயணம் எனக்கு. அப்படி இருந்தும் சாந்தினி எசனில கொண்டு வந்து விட்டது. அதுல இருந்து ட்ரெயின் இல்லாம போச்சு. 40 நிமிஷம் அந்த வானத்துல நின்றுட்டு பிறகு வேற டோட்மெண்ட்டுக்கு இல்ல வேற பகுதியால எடுத்து கொண்டு வந்து இங்கால டூல்மன் பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணித்தியாலம் வந்து திருப்பி நான் செல்முகான அவ்வளவு தூரம் வருமா? 8:30 மணித்தியாலம் முதல் வரைக்கும் 3:30 மணித்தியாலத்துக்குள்ள வந்துட்டேன். அது ஈஸியா போச்சு. 3 மணித்தியாலமா? ஓம்பாணி 3 ட்ரெயின் இருக்கிறாங்க. நீங்க கார்லயே வந்திருக்கலாம். இதை விட கார் 2 பிரச்சனை. ஒன்று மகன் கொண்டு போட்டார் ஒரு கார். அவர் விளையாட்டு தானே அன்றைய சனிக்கிழமை. அப்ப ஒன்று கணவர் விடிய வேலை அவரை கொண்டே வேலையில விட்டுட்டு கொண்டு வரணும். ஆனா இந்த திருப்பி வர்றது எத்தனை மணி கண்டு நான் தெரியாது. வெயிட்ட கஷ்டமா இருக்குமான்ட்டு அது உங்களுக்கு பாக்கிங் எனக்கு ஈஸி தான். ஆனா கொஞ்சம் லேட்டா போச்சு. ட்ரெயின் அண்டை ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை. அப்ப கொஞ்சம் இதாத்தான். இல்ல சனிக்கிழமை. சனிக்கிழமை சரி. 11:30 விட்டு வந்தேன். நான் நினைக்கிறேன் ஒரு 5 மணி 6 மணிக்கு பிறகு நான் வந்திருக்கலாம். ஏன்னாண்டா கிட்டத்தட்ட 10 மணி மட்டும் ட்ரெயின் இருந்தது. நான் முன்னுக்கு வந்துட்டேன்னு வந்து யோசிச்சேன். சும்மா வானப்பல் வழியத்தான் நான் 8:30 மணிக்கு அவ்வளவு நேரம் எடுத்தது. மகள் விட்டு வந்தாங்க. வார வழிதான் பிரேண்டாண்ட விட பிரேண்டாண்ட விட்டு போய் நின்று அங்க சாப்பிட்டு பிறகு அங்க இருந்து வெளிக்கிட்டு இங்க அது ஒரு ரோட் அடைச்சிட்டான். அப்ப வேண்ட செவ்விய வேண்ட ரோட் வந்து A1 வந்து அடைச்சிட்டான் ஃபுல்லா. அப்ப சுத்தி கொண்டுதான் வந்தது. இங்க வேற 11:30 11:45 ஆயிடுச்சு. நாங்க 7:30 போயிட்டோம். அதுல 1 மணித்துக்குள்ளானே 8:40 வீட்டை வேற நாங்களும் போல வந்துட்டோம். வீட்டு கார்ல வாராங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. எங்களும் டோட்மெண்ட் வந்து 1:40 எடுக்கும் மகளுக்கு. அது ஈஸியா இருக்கிறது. பரவாயில்ல, சந்தோஷம் தானே. சந்தோஷம் கண்டது மகிழ்வு. நன்றி. ஆரம்பிப்போம். பாமுகம் பாட்டிவிலன்னு தமிழ் வானொலியில் ஒரு நினைவிருது குடும்பம் கோயில் நிகழ்ச்சி தொகுப்போடு இணைக்கின்றார் நவலாசனர்கள். வணக்கம். பாருங்க நவலாசனர்களே. இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம் firstodio.net லண்டன் தமிழ் வானொலியில் இப்பொழுது முதல் ஆரம்பமாகிறது குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் 1072வது நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இதில் இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்தோம்னா வள்ளுவன்ற ஒரு செங்கோன்மையை எடுக்கிறேன். அதுல வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று சொல்லுவார்கள். இப்ப நாங்கள் வான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மழைக்காக. அதாவது உலக உயிர்கள் வான்மழையை நம்பி வாழுகின்றன என்று அந்த மழை பொய்த்து விட்டதை பார்க்கும்போது கவலையாக இருக்கின்றது. அதுபோல குடிமக்கள் ஆட்சி செய்வோர் நீதி தவறாத ஆட்சி முறையைத்தான் நம்பி வாழ்கின்றனர் என்பது உண்மை. இப்பொழுது நாங்கள் பார்த்தால் இங்க உள்ள ஒரு செய்தி, அந்த செய்தி என்னன்னா, இங்க ரைன் நதி ஜெர்மனியில மிகவும் பிரபல்யமான ஒரு நதி, எல்லோருக்கும் தெரிந்தது. அதை நோர்த் ரைன் வெஸ்ட்பாலின் என்று சொல்வார்கள். அதாவது வடபகுதியில் இருக்கின்ற ஒரு நீண்ட ஆறு. அந்த ஆறு இப்பொழுது வத்தி கொண்டு போகின்றது. வளமையாக 3.8 சென்டிமீட்டர் உயரம் இருந்தால் தான், அந்த தண்ணீர் உயரம் இருந்தால் தான் கப்பல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்பொழுது 2.5க்கு வந்தபடியால் கப்பல் போறது கஷ்டமாக இருக்கிறது. என்ற கல்லில தட்டுது. இதனால அது என்ன செய்யுதுன்ற அந்த ரைன் நதியின் ஒரு மிகப்பெரிய பலம் ஜெர்மனிக்கு என்னென்றால், ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து வார இந்த பொதிகள், அதாவது பாசல்கள், கொன்டைனாக்கள், அதுகள் எல்லாத்தையும் இந்த ரைன் நதி தான் காவி பாறது. ஆனா இப்பொழுது அவற்றையெல்லாம் கொண்டு வர முடியாத நிலையில் இருப்பதனால ஜெர்மனியில ஞாயிற்றுக்கிழமையில் பார ஊர்தி ஹைவேஸில ஓடுவது இல்லை. ஆனால் இந்த ஞாயிறு தொடக்கம் இப்பொழுது ஓடுகிறது. காரணம், இப்பொழுது பார ஊர்தியில தான் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறோம். லொரியில தான் சாமான்கள் எல்லாம் கொண்டு வருகிறோம். அப்ப
இப்படியான ஒரு நிலை இப்ப வந்திருக்குது. அதனால எரிபொருளின் விலை இங்கு கூடவாகவே இந்த வாரம் இருக்கிறது. அப்ப அந்த ரயில் நதிக்கு இப்படி ஒரு அவலம் வந்துட்டுதுன்னு நினைக்கும் போது இதே அவலம் 2 வருடங்கள்ல நீடிச்சா ரயில் நதி வத்தி விடுமாம் என்ற ஒரு தகவல் கூட நேற்றையான் செய்தியில சொல்லி இருக்கிறார்கள். கவலையாக இருக்கிறது. நிச்சயம் மழை பெய்யணும். அந்த ரயில் நதி உண்மையிலேயே மீண்டும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உண்மைதான். அந்த இப்படி வெயில் செய்தியை அடிச்சா சொல்லிக்கொண்டு ஆமாண்ணே. மற்றது இந்த சூரிய கிரகணம் இன்று நாங்கள் ஐரோப்பிய நாடுகள்ல இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்ல தெரியாது. ஆனா ஐரோப்பிய நாடுகள்ல தான் இன்று அதுவும் லண்டனில மிக துல்லியமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 8 மணிக்கு பிறகு 8:15 என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் சாதாரணமான கண்களோட பார்க்க கூடாது. என்ற ஒளியின் தாக்கம் அதிகமாக இருப்பதனால் அந்த சூரிய கிரகணம் பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடி பூத கண்ணாடி என்று சொல்வார்கள். அந்த கண்ணாடியை நீங்கள் அணிந்து பார்ப்பது நல்லது. அப்படி ஒரு தரம் இல்லாட்டி நீங்கள் உங்களோட நார்மல் கண்ணாடிக்கு புகை அடியுங்க. புகை அடிச்சு போட்டு அதனூடாகவும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சூரியனும் அந்த பூமிக்கும் இடையில சந்திரன் வருகிறார். அதுதான் அந்த சூரிய கிரகணம். சில பேர் நல்லது நம்ம அதை பார்க்க, ஆனால் கஷ்டப்பட்டு பார்க்காவிட்டாலும் நாசா அதை படம் பிடிக்கின்றது விண்வெளியில. அந்த படத்தை பேர்ந்து போடுவார்கள். பேர்ந்து செய்திகள் ஊடாகவும் பார்க்கக்கூடிய. ஆனா 8 மணி எண்ணெய்க்குலாம் அது வெளிச்சமா நேரம் பார்க்க அப்படி தெரியாது பெருசா. அதே நேரம் அந்த வால் நட்சத்திரம் வடிவா தெரியும். அதுக்கு நீங்க கிளாஸ் இல்லாம பார்க்கலாமா. வால் நட்சத்திரமும் அதை தொடர்ந்து வருது. இல்ல இப்ப வெளிச்சம் இருட்டாண்டா பட்டன்னு தெரியும் என்ன. 8 மணிக்கெல்லாம் இப்ப இருட்டு தானே, வெளிச்சம் தானே, அவ்வளவு பெருசா. ஆனா இந்த நேரத்துல உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும். நீங்க மறைக்கிறதானே சூரியன் அந்த இது வந்து மறைக்கிறது டக்குன்னு இருளும். அந்த மறைகிற மாதிரி இந்த பூமியும் சூரியன் எல்லாம் மூண்டும் வந்து தண்டைக்குலாம் ஒரே கோட்டில இருக்கும். ஒரே கோட்டில வரைக்கும் மறையும். உங்களுக்கு கொஞ்சம் இருட்டாகத்தான் தெரியும். நல்ல இருட்டாக தெரியாட்டியும் ஒரு இருட்டாக மப்பு மூடி இருக்கிற மாதிரி தெரியும். 27 வருஷத்துக்கு திருப்பி வருதாமே. 27 வருஷத்துக்கு முதல் வந்து 27 வருடம் கட்டிக்காரு. சரி, 27 வருடத்துக்கு பிறகுதான் இந்த இது வருகுது. ஆனால் பார்ப்பது நல்லதென்று சொல்லுகிறார்கள். தெரியல. கண்ணாடி எல்லாம் வித்துட்டாங்க கடையில இல்லையா. கண்ணாடி எல்லாம் வாங்கிட்டு கடையெல்லாம் 1 மில்லியன் சொல்லிட்டு காணாவலி அப்படி ஒரு கிழமைக்கு முதல் பிசினஸா வித்துட்டு நம்ம எல்லாரும் எல்லாம் பிசினஸா போயிட்டு இங்க அந்த விளையாட்டு இல்ல. இங்க யூனிவர்சிட்டிகள் வழியா 2:50க்கு வித்து கொண்டு தெரிஞ்சு நேவிஸ் பிலிப்ஸ் இன்றைக்கு இரவுக்கு தான். இன்றைக்கு இரவு நீங்க 6:30-8 மணிக்கு பார்க்கலாம். இன்றைக்கு இரவு சொல்றீங்க சந்திர கிரணமா சூரிய கிரணமா? சூரிய கிரணம். சூரியன் இருக்குமா ராவைக்கு 8 மணி மட்டும் இருக்குன்னு தானே. இப்ப 10 மணி சூரியன் இப்ப என்ன உங்களுக்கு 9 மணி செல்லும் தானே பொழுதுபாட 9:30 மணி. வெளிச்சம் தானே சரியான. ஸ்பெயின்ல தான் முழுமையா தெரியுமா? ஸ்பெயின்ல முழுமையாக தெரியும். எங்களுக்கு எல்லாம் ஒரு சின்னதா தான் தெரியும். ஆனா லண்டனிலும் முழுமையா பார்க்கலாம். இங்க ஜெர்மனியிலும் அந்தந்த இடங்கள் சொல்லி இருக்கணும். நாங்க இப்படி வீடுகள்ல நின்று பார்க்கலாம். நல்ல ஒரு வெளியில போய் பார்ப்போம். அதுக்காக பெரிய ஹோட்டல்கள் விலையும் வாணி இப்ப அதிகரிச்சிருக்கிறோம். அதுல போய் இப்போ மலையில அல்லது உயரமான ஹோட்டல் இடத்துல நின்று மக்கள் அதுக்கு கூட்டமாக இங்க அலமோதுதான் அந்த இடத்துல நின்று பாக்குறதுக்காக. வெளியான ஒரு இடத்துக்கு போகணும். நீங்க வீடுகள்ல நின்று பெருசா தெரியாதோ வயல்வெளி அப்படி வெளியில போய் நின்று பார்க்கணும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் எங்களோட தலைப்பினூடாக போவோம். 1072வது தலைப்பு கணவன் மனைவி உறவில் பொறுமையின் பங்கு என்ன என்று கேட்டிருக்கிறேன். அதாவது குடும்ப வாழ்வில் பொறுமை ஏன் தேவைப்படுகிறது இன்று நாங்கள் பார்க்கல. உண்மையா பார்க்கிறோம்டா பொறுமை இல்லை. ஏனென்றால் எல்லாருமே இந்த இலத்திரனியல் உபகரணங்களுக்கு அடிமை. இப்ப நான் நேற்று இல்லை, இப்ப 2 நாட்களுக்கு முதல் நான் ட்ரெயினில பயணிக்க 2 தம்பதிகள் எனக்கு தெரிஞ்ச ஜெர்மனிய தம்பதிகள் 2 பேரும் வந்து முன்னுக்கு இருக்கிறான். நான் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறேன். ஆனா 2 பேரும் கதைக்கவே இல்லை. என்னண்டா 2 பேரும் கெண்டிய பார்த்து கொண்டே இருக்கிறோம். 2 பேரும் கெண்டிய பார்த்து கொண்டே இருக்கு. நான் இறங்கு மடவும் பார்த்தேன். அப்ப அதுக்கு கோபம் அண்டி இல்ல, அந்த அளவுக்கு மோசமா இந்த விடயங்கள் வந்தபடியால் தான் அந்த பொறுமைகள் இழக்கப்படுகிறதோ என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த பொறுமை என்ற பங்கு எங்களுக்கு நிறைய வேணும். சில நேரம் ஒரு கணவர் ஒரு விடயத்தை சொல்லிக்க எங்களுக்கு சில நேரம் அந்த நேரத்துல கேட்க முடியாத சூழல் இருக்கும். இங்க முதல் பொறுமை என்றால் என்னன்னு பார்ப்போம். இந்த கணவன் மனைவி இருவரும் ஒரே மாதிரியான குணநலங்களை கொண்டிருப்பது அரிது. ஒரே மாதிரியான குணநலம் இல்லை, எங்களுக்கு வித்தியாசம் தான். ஒருவருக்கு பிடித்தபடியா மற்றவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஒருவரின் கருத்து பழக்கம் எதிர்பார்ப்பு மற்றவரிடமிருந்து மாறுபடலாம்.
இந்த வேறுபாடுகளை உடனடியாக கோபத்துடன் எதிர்கொள்ளாமல் அமைதியாக கேட்டு புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் தான் பொறுமை. அதாவது கேட்டு கொஞ்சம் நாங்கள் வச்சிருக்கோம். ஆனா நாங்க அப்படி வச்சிருக்கிறோமான்னு கேட்டா இல்லையன்ற ஒரு பதிலும் எங்களுக்குள்ள இருக்குது. எல்லாரும் அந்த மனநிலையை உருவாக்குறோமான்னு கேட்டால் அந்தந்த நேரங்கள் காலங்களை பொறுத்து தான் அமையும். சரி, இப்ப நான் கேட்க போறேன், பொறுமை என்பது பிரச்சனையை தவிர்ப்பது அல்ல. அது பிரச்சனையை தவிர்ப்பதல்ல, பிரச்சனையை அறிவுடனும் அன்புடனும் கையாள வேணும். அதாவது இப்ப சண்டை பிடிக்கிறோம், ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறோம். ஒரு மணித்தியாலும் 2 மணித்தியாலும் 3 மணித்தியாலும் ஓகே நான் செய்ததான் தவறு, இல்ல அவர் செய்ததான் தவறு, சரி ஆறுதலா பேசி தீர்ப்போம் அண்டு ஒரு நிலைக்கு வருவோம். இப்ப கேட்போம் ஏன் இந்த பொறுமை வேணும். சரி, இப்ப ஜெயமலர் முன்னுக்கு நிக்கிறார், சொல்லட்டும். ஜெயமலர் வாங்க. பொறுமை குடும்பம் என்றாலே பொறுமைதான் கட்டாயம் வேணும். ஆனா 2 பேருக்கும் வேணும். தனியா ஒரு ஆளுக்கு இருக்கணும்னு சொல்லல, 2 பேருக்குமே வேணும் தான். பொறுமைதான். பொறுத்த பூமி ஆழ்வரண்ட மாதிரி எதையும் நாங்கள் பொறுமையோட செய்தோம்னு சொன்னால் அது வாழ்க்கை நன்றா போகும். எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனைகள் வரத்தான் வேணும். குடும்பம் என்றா பிரச்சனை தான். எப்பவும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தையும் எதாவது பந்தோடு தான் இருக்கும். அதை அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சமாளிக்கணும். ஆனா கதைக்க வேண்டிய நேரத்துல கதைக்கத்தான் வேணும். அதே நேரத்துல பொறுமை காக்க வேண்டியதுல பொறுமை காத்தாத்தான் குடும்பம் ஒழுங்கா நன்றாக போய்கொண்டிருக்கும். ஆனா பொறுமை, ஒரு குடும்பத்துக்கு பொறுமை தான் முக்கியம். அதுலயும் மனைவியை பொறுத்தவரையில பெண்ணுக்குத்தான் இன்னும் கூடன்னு சொல்லலாம். அவையெல்லாம் இப்ப பிள்ளைகளையும் கவனிக்கணும், அவரையும் கவனிக்கணும். அப்படி தண்டோன்ற நாங்கள் பொறுமை இல்லாம நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டு இருந்தோம்னு சொன்னா எங்களை பார்த்து பிள்ளைகளும் இல்லை அதை பழகி கொண்டிருக்கோம். அப்ப நாங்கள் யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து பொறுமையோட போனோம்னு சொன்னாதான் அது சொல்றீங்க. மனைவிதான் முக்கியமான பொறுமை உடையவர். பெண் தானே பொறுமைக்கு இலக்கணம் சொல்லுவீனமா, அந்த இதெல்லாம் இருக்க வேணும். ஏன்னா கணவர்ன்னு சொல்லிக்க அவ வேலை வட்டிக்கு போய் வராங்க, அங்கத்த பிரச்சனைகள் அந்த இதுகள் அப்படியான சூழ்நிலை வரைக்க நாங்களும் வந்தோன்னு போய் சுடன்டா அது இன்னும் பெரிய பிரச்சனையா போகும். மனவடியால் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்தோண்டு போகணும். அந்த சந்தர்ப்பத்தை பார்த்துதான் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். ஆனா பொறுமைன்றது உண்மையில பெண்களுக்கு தான் கூடுதலா இருக்க வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். இருக்கும், அநேகமா இருக்க வேணும்னா இருக்க வேணும் கட்டாயம். குடும்பம் நன்றா ஒழுங்கா போகணும்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் பொறுமை காக்கத்தான் வேணும். அப்ப பொறுமை பெண்களுக்குரிய ஒன்றுதான். அதே நேரத்துல கட்டாயம் எப்படி காக்குறது. இப்ப பொறுமை காக்க வேணும்னு சொல்றோம், எப்படி காக்க வேணும் அதான் பொம்பளைகளுக்கு தெரியாம இருக்குது. எப்படி காக்க வேணும். ஒரு பிரச்சனை ஒன்று வருதுன்னு சொன்னால் அந்த நேரம் கதைச்சு பெருசாக்காமல் அதை கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு பிறகு அதை தெளிவு செய்யலாம். இப்ப யாருல பிள்ளைன்றது பிறகு உணர்ந்து செய்யலாம் தானே. சொல்லலாம் அப்படி அந்த எதுக்காக சொல்லி சொல்லலாம். இப்ப திடீரென்று 2 பேரும் வாக்குவாதப்பட்டாதான் பெரிய பிரச்சனையா போகும். அது அப்ப அதிலும் பார்க்க நாங்கள் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு அப்புறம் இன்னதுக்கா இது நடந்தேன்னு சொல்லி திருப்பி கேட்கறதானே. அந்த நேரம் தான் பெரிய பிரச்சனை வரும். அந்த கோபத்தோட இருக்க நாங்கள் அந்த கோபம் தணிஞ்சது பிறகு கதைக்கலாம் தானே. அந்த நேரத்தை, அதாவது அந்த கோபம் வர நேரத்தை காத்து கொள்ளுற ஒரு தன்மை இருந்தால் அதுதான் வெற்றி. என்ன அதுதான் பின்னால இன்னும் குடும்பத்துல நீண்ட காலம் வாழக்கூடிய நிலை, பேசி தீர்க்கக்கூடிய நிலை. அந்த ஒரு கொஞ்ச நேரத்தான் ஒரு பெரிய டென்ஷனா வெட்டிக்கும். ஆமா, குடும்பம் அப்படித்தான் இருக்கணும். இப்ப இல்ல 2 பேருக்கும் ஒரே நல்ல குணம் அப்படி இருந்தாலும் அது குடும்பம் செலைச்சு போகும். அது அப்படியான ஆக்களும் விட்டு பிரிஞ்சு போற ஆக்களும் இருக்கணும். என்ன ஒரே இதுன்னு சொல்லி அந்த இதுகள் வரத்தான் வேணும். ஆனால் அதுக்கு அதே நேரம் பொறுமையோட அப்படியே ஒண்ட விட்டு கொடுக்கறது என்ன. அது பொறுமையான விட்டு கொடுத்துன்றது நல்லது. அதுக்குள்ள சொன்னால் ஒழுங்கா போகும் குடும்பம். அந்த புதிய வேணும், விட்டு கொடுக்கணும். அதுதான் உண்மையிலேயே குடும்பத்துக்கு நல்லது. இப்ப எல்லாரும் என்னன்னா பொறுமையா இருக்கணும். நீங்க சொல்ற சரி, ஆனா அந்த பொறுமையை நாங்க காக்க முடியாம இருக்கிறோமே என்றுதான் எல்லாருக்கும் இருக்குது. இப்ப கேள்வி என்ன, நீங்கள் எப்படி பொறுமையா காக்குறீங்க? சில நேரம் ஜேம் வந்துட்டார், வேலியால வந்துட்டார், அதிகடியா விடியலாண்டு சில நேரம் நிப்பினா, எப்படி நீங்கள் அந்த பொறுமையை கடைப்பிடிக்கிறீங்க? அப்படி வேலையால வந்துட்டாருன்னா சாப்பாடு ரெடியா இருந்தா சரிதானே. இப்ப அது இல்லையான்னு சொன்னா அவளத்துக்கு இதுகளுக்காக தன்ற மாதிரி பெருசா இல்ல. சில வீட்டுல சரி அவ இந்த நேரம் சாப்பாடை போட்டு வச்சுட்டு போடுவா, அவளாந்தான் தன்னோட கதை கேளு வந்து சில கணவர் சொல்லுவினோம். ஏன்னா அதை இருந்து என்னோட கொஞ்சம் கதைச்சு நான் சாப்பிடும் அளவும் கொஞ்சம் பொறுமையாவா இருந்தா என்ன என்று கேட்கிற குடும்பங்களும் இருக்குது. என்ன அந்த இப்ப சேர்ந்து சாப்பிட ஒன்றா போய் சாப்பிடுவோம். இப்படியும் பகல் நேரத்துல சாப்பிடக்க உண்டதான் சாப்பிடும். சில நேரம் வேலையால பிந்தி வரோம்னு சொன்னா நாங்கள் முதல் சாப்பிடுவோம். அப்ப அது எல்லாம் பிரச்சனை இல்லை. அது போட்டு வச்சாலும் அவர் சாப்பிட்டு போயிடுவார், அது பிரச்சனை இல்லை. அப்படியான இதுல எங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் மாறல. எங்களுக்கு என்னத்தை செய்து அந்த நேரத்துக்கு கொடுத்தா சரி எது இருந்தாலும்.
ஓகே அந்த இதுகள் அப்படியான சில பேர் வந்து சின்ன சின்ன நுணுக்கத்துக்கு எல்லாம் சண்டை பிடிப்போம். நம்ம கறிக்கு உப்பு கூட்டிட்டு அது கூட்டிட்டு அதுகள் எல்லாத்துக்கும் நடக்கும். அப்படியான பிரச்சனைகள் தான் அடிக்கடி வரும் சில பேருக்கு. எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. அப்படியானது அந்த ஒன்றும் பெருசா வராது. ஆனா முந்தி பிள்ளைகள் சின்ன நேரம் கேட்க வளர்க்க பிள்ளைகளை கவனிச்சுதான் அப்படியான நேரத்துல சில நேரம் பொறுமை அதான் இருக்கலாம். மற்றபடிக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு இருந்தாலும் அது கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு அப்புறம் பிரச்சனை முடிஞ்ச உடனே சரி ஓகே அவ்வளவுதான். அவன் நல்ல பொண்ணு, நீங்கள் நல்ல வடிவ பொறுமையாயே காத்துக்கொள்றீங்க. நல்லது, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நல்ல கருத்து ஏமலர் அவர்களுடைய கருத்துக்கு உண்மையிலேயே மிக்க நன்றி. அவர் சொன்ன மாதிரி ஒரு பெண்கள் என்றால் கண்கள் தான் ஒரு வீட்டுக்கு நாட்டுக்கும். ஆகவே கொஞ்சம் பெண்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. அதுல என்ன எங்களுக்கு தாக்கம் இருக்குது என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்கு இருக்கலாம் தானே என்று. அருமையான ஒரு கருத்தை சொன்ன ஏமத்துக்கு ஏமலருக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்தது யார் வர போறீர்கள்? வணக்கம் நவுலா. வணக்கம் வணக்கம், வாங்கோ. இல்ல வேற யாரும் இணைக்க போறீங்களா? இல்ல, ஓகேயா? நீங்க சொல்லுங்க, பரவாயில்ல. பொறுமை என்று இருவருக்கும் முக்கியமா வேணும், 2 பேருக்கும் தான். தனியா மனைவிக்கு என்றது அப்படி ஒரு சட்டம் ஒன்றும் இல்லையே. 2 பேரும் பொறுமையா இருக்கிறது குடும்பத்துக்கு மிகவும் நல்லது. ஏனென்றால் அதுதான் எந்த காலமும் சந்தோஷமாக என்ன சண்டை நடந்தா கூட சரி, பிறகு ஆறுதலா பிரச்சனை வந்ததுன்னா ஒரு கிழமைக்கு பிறகும் நீங்கள் தானே இந்த பிள்ளைய செய்த நீங்கள் தானே செய்தது என்று சொல்லி ஆறுதலா பொறுமையா தீர்த்து அதை பிரச்சனை அதை விட்டுட்டு அதே 5 வருஷம் நடந்ததையே வச்சு சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிற சனமும் இருக்குது. அப்ப அது குடும்பத்துக்கு உதவாது. அது பொறுமைன்றது இல்லாமல் சும்மா நொய் நொய் நொய்யொண்டு அது கூடுதலாக இங்க ஐரோப்பாவில் பெண்கள் தான் கூடுதலாக அந்த ஆண்களை விட நான் பார்த்த அளவில் பெண்களுக்கு கூட அந்த குணம் இருக்கிறது. ஏன்னா அவர்கள் அமைதியாக இருந்தாலும் அவர்களை போய் நோண்டுறது கண்கூடாக பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அது ஒரு கூடாத ஒரு செயலா இருக்கிறது. மற்றபடியில பிள்ளைகளாலேயும் சில பிரச்சனைகளும் சில குடும்பங்களுடைய பிள்ளைகள் முக்கியமாக சில இடங்களில் பிள்ளைகள் ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி பிள்ளைகள் வளர்க்கறது எல்லா பெற்றோர்கள் நல்ல பிள்ளையாத்தான் அதுகள் அந்த பிறந்து வளர்றதுகள். ஆனால் அவர்களுடைய சூழ்நிலையில அவர்கள் வெளியல்ல போறது பிள்ளைகளோட சேர்றது அதுல தற்சமயம் ஒரு தப்பு வந்தால் அது கணவனாக இருந்தால் நீங்கள் தானே விட்டது, நீங்க வளர்த்த வளர்ப்பு தான். அவர்கள் தங்களை சொல்ல ஆனா கடைசியா நாமம் பெயர் வர்றது இன்னாருடைய பிள்ளைன்னு தேப்பன்ற பேர் தானே இனிஷியல் வேற போகுது. இப்ப நகுலா சிவநாதன் சொன்னா இது நகுலாண்ட பிள்ளைன்னு வராது, சிவநாதன் மகன் தான் அதுல வெளியில நிக்கிறாருன்னு தான் சொல்லி நம்மளுடைய அப்படித்தான் அதுலயும் ஒரு பிரச்சனை உருவாகிறது கூடுதலா. அப்ப அதை கொண்டு வீட்டுல பிரச்சனை வர குடும்பங்களும் இருக்குது. பிள்ளைகளாலும் பிரச்சனை அப்படி வராதண்டு இல்லை. ஆனாலும் அமைதியாக போறதுக்கு உண்மையில நான் ஜெயமலர் சொன்ன மாதிரி நாங்கள் பேசாமல் அப்படி இல்லையோ அந்த இடத்தை விட்டு இப்ப கணவன் மனைவி வீட்டுக்குள்ள சண்டையா இருந்தா அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நாங்கள் அமைதியாக போறோம். ஏனென்றால் வேலை இதுகள்ல வேலை பழுகள் இருக்கும். அவர்கள் எங்களுக்கு அதை கூடுதல் இடங்களில வேலை பிரச்சனைகளை சொல்லக்கூடாது. இப்ப வேலை பிரச்சனைகள் சொல்லுவேன். இப்ப நானும் வேலையை போறேன் அவரும் வேலையை போறோம்னா அவருக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். அதை சாப்பாடு கொடுக்குற நேரங்கள்ல சொல்லி பிரச்சனைப்படக்கூடாது. அமைதியாக சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு ஆறுதலா எனக்கு வேலை செய்த இடத்துல என்ன நடந்தது, இதுக்கு என்ன செய்யலாம்னு ஒரு ஆலோசனை கேட்கலாம். அவருக்கு ஒரு பிரச்சனைண்டா அவர் அப்படி கேட்கலாம். அதை விட்டுட்டு சாப்பாடு கொடுக்கலையா சில இடங்கள்ல அவர்கள் சாப்பிட மாட்டார்கள், தூக்கி போட்டுட்டு போடுவார்கள். அது எல்லாம் அதெல்லாம் வரக்கூடிய சந்தர்ப்பம் பெறும். ஆனபடியா எந்தெந்த நேரத்தை அதாவது இடம் பொருள் ஏவல் பார்த்து அந்த இடத்துல அதை செய்யலாம். அமைதியாக நாங்கள் அதை பொறுமையாக சொல்லிக் கொள்ளலாம். சரி, நீங்கள் ஒரு பிரச்சனை வந்துட்டால் எப்படி பொறுமையா காக்குற? நீங்கள் நான் பேசாமல் இருப்பேன். நான் கூடுதலா நான் உடனே கத்துவேன். அவ தெரியும் அவைக்கு அவ கத்துறதால உடனே சொல்லிவினா ஆட நீ அம்மா பழைய சீடி மாதிரி கத்த போறா அப்படி போட்டு கண்ணை காட்டி போட்டு பேசாமல் அவன் மகன் உள்ளுக்கு போயிடுவான். சில நேரம் கூடுதலா நான் கேட்கல அவன் பேசாமல் தண்ட ரூமுக்குள்ள போய் பேசாமல் இருந்துருவான். அந்த இப்ப அவர் பேசாமல் அறைக்குள்ள போய் இருந்துருவார். சில நேரம் படுத்துடுவார் ஓடி போய்.
அப்படி கத்துனா அவருக்கு தெரியும் நான் தான் கத்துவேன்னு. ஆனா அவர்கள் அப்படி செய்யறது இல்லை. உண்மையை சொல்ல போனா நான் தான் கூட வீட்டுல பொறுமை இழக்கிறது நான். ஆனா அவர்கள் திரும்பி வந்து எனக்கு சொல்லுவார், இப்ப கத்துனதால என்ன கதை கண்டீங்கள், வீணா வருத்தத்தை தான் தேட போறீங்க, அப்ப பயம். எங்களுக்கே தெரியும் நாங்க கத்துற பிள்ளை. ஆனாலும் ஆமாம். பேசாமல் இருக்கிறதா நல்லதென்ற முடிவு ஓ, எடுப்பீங்க. நான் ஒரு கிழமைக்கும் சத்தம் போடாமல் பேசாமல் இருப்பேன், கதைக்காமலே இருந்துருவேன். ஓ, அப்படி இருப்பீங்களோ? கூடவும் அப்படியே இருப்பேன், அமைதியாக. கண்டா பேசாம தெரியாம இருந்துருவேன். அப்ப வீட்டில உள்ள கடமைகள் என்னண்டு அந்த கடமைகள் அவ சமைச்சு வச்சுட்டோம்னா நான் போய் எந்த வாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நான் எந்த வாட்டுக்கு போய் அமைதியா இருப்பேன். பிறகு பிள்ளையன்று என்னெல்லாம் பிள்ளையன்று சொன்னா சொல்லுவேன், பிறகு ஆறுதல. அவர்களை பிள்ளையன்று சொன்னா அவ சொல்லணும் எனக்கு, ஓ நான் செய்தது நான் தான் செய்தது அப்படி அவ சொல்லாம. பொதுவா ஆண்கள் தங்களோட தவறு இருந்தாலும் அதை பெருசா அவ சொல்றாங்க. போல சிரிச்சு போட்டு போய் ஆனா அவே ஏற்றுக்கொள்ளுவினம்ன்றது தெரியும், ஏற்றுக்கொள்ளுவினம். ஆனால் அத இல்ல நீங்க தான் பிள்ளையா வச்ச நீங்க இதுல அது உடைஞ்சு போச்சு, அப்ப உங்களோட பிள்ளைதானே என்று சொன்னா அது எந்த பிள்ளைதான், ஓகே மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லாயினம். அவே என்ன அப்படி சொல்லுவேன், ஓ ஓகே சரி சரி பரவாயில்ல என்ன முண்டு வாங்கி போட்டு போகலாம். ஆனா நாங்கள் செய்து போட்டா கண் பார்க்க தெரியாதோ வடிவா தெரியாதோ கண்ண வடிவா பார்த்துருக்கலாம் தானே, அப்படி ஒப்படியாண்டு எங்களோட சார். ஆனா அவ செய்தா அது பிள்ளை இல்லை, அது எல்லா இடமும் அது வர்றதுதானே. அப்ப அதுகள் கொஞ்சம் சொல்றியா பொறுமையா கூடுதலாக கடைப்பிடிக்க வேணும். பொறுமை வந்து உண்மையில அது கட்டாயமாக கடைப்பிடிக்க வேணும். எந்தெந்த இடத்துல அந்த பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும் என்றதை நாங்கள் கவனமா இருக்கவும். சில இடங்களில சிலருக்கு அந்த எந்தெந்த இடத்திலே அந்த இது கடைப்பிடிக்கணும்ன்றது இல்லை, வாய வளவளவளவளான்னு சொல்லி கொண்டு போறதால ஆண்களுக்கும் அந்த இடத்துல கோபம் வரும். அப்ப அதுல வந்து நாங்கள் முன்கூட்டியே தவித்து. இப்ப என்னது கணவனை பற்றி 45 வருஷம் நான் குடும்பம் நடத்துறேன். அப்ப 45 வருஷம் எனக்கு எவ்வளவு விஷயம் எனக்கு தெரியும், யோசிச்சு பாருங்க. அப்ப இந்தந்த இடத்துல இந்தந்த அத இப்ப சில இடங்களில சில கதைக்கும் போது அதை கணவன் மேல நாங்கள் அவமானப்படுத்துற மாதிரி வந்துடும் சில இடங்களில. அப்ப அதுகள் எல்லாம் பொறுமையா இழப்பின அவர்களும் சில இடங்கள்ல ஆண்கள் அதுகளை பார்க்காமல் பாய் வைக்க அவர்கள் அமைதியா இருக்கிற நெடுகளும் எல்லா இடமும் அமைதியா இருக்க மாட்டார்கள் என்ன. அப்ப அதெல்லாம் கவனமாக இந்தந்த இடத்துல நாங்கள் இருக்க வேண்டும் என்றதை நாங்களே முதலே சிந்திச்சு செயல்பட நல்லது. மற்றது சொன்னது ஒரு விஷயத்துல சாப்பாட்டு விஷயத்துல எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, உப்பு காணாது புளி காணாது அது காணாது இது காணாது எந்த இதுவும் சொல்ல மாட்டார். என்ன இது என்றாலும் அது பிரச்சனை இல்லையென்று அவை செய்யறதுல நானும் அதை பத்தி சாப்பாட்டால எந்த பிரச்சனையும் வராது. ஆமா, மிக்க நன்றி செல்வி, முக்கியம். நன்றி நகுலா, நன்றி நன்றி, மிக்க நன்றி. அடுத்து ஐயாக்கா வணக்கம். வணக்கம் நல்லா, வணக்கம் கலைவாணி மோகன். நல்ல தலைப்பு, பொறுமை பெண்களுக்கு தான் முதல் உதாரணமா சொல்லுவார்கள், பொறுமை காக்கிற பெண்கள். ஆண்கள் அந்த பெரியவர்கள் அந்த பொறுமை காக்கிறதுக்கு அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பங்களை வாரையும் இல்லை தானே. இந்த இது குடும்பத்துல இருக்குத்தான், அவசரப்படாமல் நிதானமாக நாங்கள் எல்லாத்தையும் செய்து அனுபவம் என்றால் ஏன் எங்களுக்கு அதுல சில நேரங்கள்ல அந்த பொறுமை காக்க நிதானமாக எல்லா நேரமும் செய்யலாக்கா, சில நேரம் மாறுபடும் நிதானம் என்றாலும் தண்டிச்சு பெண்கள் அப்படி நிதானமா இருக்கலாம் தானே. பெண்கள் ஆண்களைத்தான் விடுங்க, ஆண்கள் இந்த நாளும் பிரச்சனைகளுக்கு வர மாட்டார்கள். பெண்கள் தான் எல்லா விஷயத்துக்கு பெண்கள் கூடிய அளவு வீட்டில் குடும்பத்தில் எல்லா விஷயத்திலும் பெண்கள் தானே பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகளோட விஷயம் அதில் இல்லாமல் ஆண்கள் வேலைக்கு போகிறதும் வாரதும் என்ன நடக்குதுன்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் என்ன. ஆனால் என்ன பொறுத்தவரையில் அவர் கொஞ்சம் பொறுமையால் தான் வேறு. ஆனால் நான் கூட பிள்ளைகளோட வளரடியா நான் கொஞ்சம் அப்படி இப்படி கதைக்கிறதான் இருந்துட்டு அப்புறம் அது சமாளிச்சேன்னு. ஆனால் அந்த பொறுமைகளுக்கோட அந்த நேரத்தில் கோபமும் மாறுது என்ன, ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தினமெண்டா கோபமும் வரும் என்ன. அதன்படியான மௌனமா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. மௌனமா தானே அக்கா கூட ஒரு பிள்ளைய வயிற்றுல ஏந்துறது, பிறக்கிறது, பிள்ளைகளோட வளர்றது, பிள்ளைகளை பாக்குறதுல ஒரு டென்ஷன் பொம்பளைகளுக்கு தானே எல்லாத்தாலும் பொம்பளைகள் தான் எல்லாத்தையும் பின்னுக்கு வருவதே அவர் முன்னுக்கே யோசிச்சு வச்சிருப்பேன் நம்ம என்ன. அப்படி அதில் இருக்கல அந்த ஆண்களுக்கு அதில் விளங்காது, சில பேருக்கு அது விளங்காது என்ன. இப்ப தனியே பிறந்தவர் ஆள் இவரை பொறுத்தவரையில இவர் தனியே பிறந்தவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் துன்பங்கள் அதுகள் தெரியாது என்ன. இப்ப நாங்கள் கணவரோடு பிறந்தபடியா இன்ப துன்பங்கள் எப்படி சமாளிக்கணும் இப்படி எல்லாம் பொறுமையா இருக்கலாம். ஆனா நான்
எல்லாத்தையும் பொறுமையா பார்ப்பேன், பார்த்து கொள்வேன். என்ன விடயத்துல நீங்கள் பொறுமையா கையாள்றதுல என்ன பொறிமுறை வச்சுக்கிறீங்க? எப்படி பொறிமுறையா நான் கையாளுறீங்க? கதைக்க மாட்டேன், மௌனமா இருந்துருவேன். நீங்கள் மௌனம், அது நல்லது. ஆமா, ஓகே. கதைக்க மாட்டேன். உள்ளுக்குள்ள உள்ள இருந்து வர மாட்டேன், நான் கதைக்க மாட்டேன். அவங்க மௌனமா இருந்துருவேன். அப்ப விளங்கும் தானே. அப்பதான் விளக்கம் தானே காக்க ஏதோ கோவம். இப்ப 2 பேரும் நானும் கதைக்க அவங்க சண்டை பெருசாதான் வரும். என்ன ஒரு ஆளாவது பொறுமை காக்கணும், ஏற்றுக்கொண்டு போட்டு பிறகு ஒரு சந்தோஷமான ஒரு இதான நேரத்துல அதுகளை விளங்கப்படுத்தி கதைச்சு கொள்ளலாம் தானே. என்ன அது இதான்னு சொல்லி இப்ப அவர் செய்யற பிள்ளைய நான் தொட்டி காட்டினா அவர் இல்லைன்னு வாதாடினா, நானும் இல்லைன்னு வாதாடினா 2 பேருக்கும் பெரிய பிரச்சனை வரும். அதோட கோபமும் வர பார்க்கணும். அப்ப பொறுமையோட கேட்க கோபம் வரும். ஆமா, அதால பொறுமையா நாங்கள் இருந்துட்டு ஒரு சந்தர்ப்பம் வரைக்கும் கதைச்சு கொள்ளலாம். நான் சில நேரம் எங்களோட குடும்பத்தை அப்புறத்துல சில நேரம் நான் இந்த பிள்ளைகளை சில விஷயங்களை கதைச்சோம்னு சொன்னா அப்பா என்ன பேசுவார், என்னத்தான் பேசுவார் பிள்ளைகளுக்கு முன்னால. புறம் எங்கேயும் போய்க்கல, புறம் என்ன சொல்லு பிள்ளைகளுக்கு பேசுவார், அம்மாவோட இப்படி எல்லாம் தண்ணக்கூடாது, நீங்கள் தான் நடக்கணும், அப்படி அந்த சமாளிக்கிற சந்தர்ப்பம் அவருக்கு இருக்கு. நான் பொறுமையாக்குறேன், அதிகமாக பொறுமையாக்குறேன். பிள்ளைகள் விஷயத்துல பலதுமாகத்தான் வார சில விஷயங்கள் அது நாங்கள் சுட்டி காட்டி அந்த பிரச்சனை வரைக்கல. அவர் அந்த தனியாக வளர்ந்தபடியா அந்த இதெல்லாம் தெரியாது அதிகம் என்ன. அப்ப அந்த விஷயங்கள் இருக்கிற அதுல பார்க்க நாங்கள் மௌனமா இருந்துட்டா எல்லாத்துக்கும் வெற்றி தான் எங்களுக்கு. நிச்சயம், நல்லது நல்லது, உண்மைதான். மற்ற அந்த குறைநிறைகள் இருந்தா அதுல நாங்கள் அமைதியான முறையில கதைச்சு சமாளித்து கொள்ளலாம் தானே. எல்லாத்துக்கும் எடுத்தாக்கும் சத்தம் போட்டு கண்ணு இருந்தா வீட்டுல நிம்மதி இருக்காது, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை. நிச்சயம், அதான சமாளிக்கிற சந்தர்ப்பம் பெண்களுக்கு நிச்சயம் இருக்க வேணும் என்பது உண்மை. அதாவது மௌனமாக இருப்பது சால சிறப்பான இருந்தாலும் கூட ஏற்றுக்கொண்டு இருக்கணும். பிறகு ஒரு சந்தர்ப்பம் வரைக்கும் அவைகளுக்கு விளங்கப்படுத்தி அதுல ஒரு சண்டை சச்சரவு வராது. என்ன அதிகமாக பொறுமையாகிற பெண்களா தான் இருப்பினும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. ஏக்கா, உங்களோட கருத்துக்கு மௌனமாக இருப்பதும் சமாளிக்கிற திறனும் பெண்களுக்கு இருக்க வேணும் என்பது உண்மையான ஒரு செய்தி. சிறப்பாக நிதானமாக இருக்க வேண்டும் என்பதை அழகாக சொன்னார். மிக்க நன்றி. அடுத்து அனா, வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வந்துட்டு போறேன். சரி சரி. அனா கொஞ்சம் பாருங்க. நான் சொல்றேன், பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினார் காதேகுவார். சரியா? ஆமா. ஒரு குடும்பத்துல பொறுமை கட்டாயம் இருக்கணும். அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ 2 பேருக்குமே இருக்க வேணும் பொறுமை. பெண்ணுக்கு தான் இருக்கணும், ஆணுக்கு தேவையில்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. 2 பேருக்கும் பொறுமை. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஏறாத நேரங்களில் வீட்டில் வேலை செய்கிற கொஞ்சம் சுணங்கி வேலை நடக்கும்போது ஆண்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேணும். இப்போ நாங்கள் ஒரு சமைக்கிறோம். சமைக்கும்போது அந்த கறியை கொதிச்சு பொங்கி வெந்தால் தான் அது கறியாகும். என்ன அதுக்கு முதல் சுடுகுது மடி அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பொறுமை இல்லாதவர்களோடு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது இளம் பருவங்களில் அந்த பொறுமை 2 பேருக்கும் அந்த சகிச்சு போகிற தன்மைகள் இருந்தாங்கன்னா வயது போக போக சில அனுபவங்கள் பொறுமை காக்கிறதுக்கு அந்த டைம் காணாது போல இருக்கும். அந்த பொறுமைய காக்கக்கூடிய அந்த வெயிட் பண்ற நேரம் கஷ்டமா இருக்கும். அதை எடுத்துக்கொள்வது அந்த வயதுகள் போக போக அந்த ஆரம்பத்துல இருந்த அந்த தன்மைகள் குறைஞ்சுதான் போகுது. கோபம் கணக்க வரும், பொறுமையை இழக்கிற சந்தர்ப்பங்கள் கணக்க இருக்குது. அந்த நேரத்துல பெற்றோரும் பேசின மாதிரியே மௌனமாக இருக்கிறது உத்தமம் தான். கதைக்காம இருக்கிறது மௌனமாக. ஆனா அல்ல அந்த அதே மௌனம் கொல்லுமல்ல சில ஆண்களை. நீங்க மௌனமாக இருக்கிறது உத்தமம்னு சொல்றாங்க. நான் பேசாம இருப்போம், கதைக்காம. ஒரு சொல்றது தவறுன்னு தெரியும் போது நாங்க எப்படி அதை சுட்டி காட்டாம இருக்கத்தானே சுட்டி காட்டத்தானே வேணும். ஒரு தவறுன்னு சொல்லும் போது அதை நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நாங்க சொல்லத்தானே தவறு சொல்லத்தானே. சுட்டி காட்டுற முறைதான் உங்களை அவைக்கு பொறுமையை இழக்க வைக்குது. நீங்க சுட்டி காட்டுறீங்க, எப்படி சுட்டி காட்டுவீங்க? நீங்கள் எப்படி ஒரு பொறுமையாக இருக்கிறீர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு இருக்கும் சின்ன சண்டையால் சின்ன அப்ப எப்படி கடைப்பிடிப்பீங்க? உடனே பேசிடுவேன். உடனே நீங்க உடனே பேசி சொல்லி போட்டு பிறகு சத்தம் இல்லாம இருந்துருவேன். உடனே பேசுவீங்கன்னா அந்த குற்றத்தை சுட்டி காட்டி போட்டு இருப்பீங்க. அதுதான் சுட்டி காட்டி பேசி போட்டு சரி அப்ப உங்களோட மனதுக்கு ஓகே நான் சொல்லிட்டேன், இனி நீங்கள் அவர் செய்கிறத செய்யட்டும் அந்த மாதிரி அப்படி இருக்கு. நான் என்ன ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், எல்லோருக்கும் மனச்சாட்சி இருக்குது. அந்த மனச்சாட்சி பகலில பேசாம இருக்கலாம், இரவுல படுத்திருக்கும் போது ஒரு நிமிஷமாவது இந்த மனச்சாட்சி உங்களோட பேசும் தானே.
அந்த நேரத்துல உணர்வீங்க தானே, சரியா பிள்ளையாண்டது உணர்வு அது எல்லோருக்கும் இருக்குதானே. அந்த மனச்சாட்சி இருந்தது. நானாக இருந்தாலுமே குரலாக இருந்தாலுமே நான் பேசும்போது இந்த மனச்சாட்சி எனக்கு சொல்லும். நான் ஒரு நேரத்துல நான் நித்திர கொள்ளும்போது ஒரு நேரம் நாங்கள் சிந்திக்கலாம். என்ன சிந்திக்கும்போது மனச்சாட்சி சொல்லி, நீ செய்கிறது பிள்ளை, நீ செய்கிறது சரி அப்படின்னு சொல்லும்போது அந்த மனச்சாட்சி முடி நாங்கள் மனச்சாட்சி ஒரு நாளும் தூங்காது. அது முடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அதே மனச்சாட்சியை நீங்கள் அவருக்கு சொல்லிக்க அதே மனச்சாட்சியோட அவர் கேட்கிறாரோன்றதும் எங்களுக்கு தெரியாம இருக்கும் சில நேரம். தெரியாது. அவங்க சில நேரத்துல உணரலாம். உணரலாம். அந்த உணர்ந்ததை அவர் காட்டினா, அதை ரிஜெக்ஷனை எங்களுக்கு காட்டினாதான் ஓகே அவர் அதனுடைய நாங்க இனி சந்தோஷமா இருப்போம். சகஜமா வந்துருவாங்க தானே. உணர்ந்தா சகஜமா வந்துருவாங்க. சமநிலைக்கு வந்துடலாம். உணர்ந்த இந்த குற்றம் செய்வது ஆணோ சுட்டி காட்டணும் கட்டாயம். நிச்சயம் பொறுமை அந்த நேரத்துல அது பொறுமையிடம் அதை சுட்டி காட்டுறத ஒரு ஆழமான பார்வையிலும் அமைதியாகவும் அவரும் கேட்கக்கூடிய சூழலை நீங்க உருவாக்கி சுட்டி காட்டினாதான் அதுல ஒரு சிறப்பு இருக்கும். சில ஆண்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். இவா என்ன சுட்டி காட்டுறது எங்களுக்கு, இவா என்ன சுட்டி காட்டுறாண்டம் வந்துடும். அப்படியும் என்ன சிலர் இருக்க மாட்டார்கள். அப்படி என்ன எத்தனை குடும்பங்கள்ல பாக்குறோம். என்னத்தால இந்த பிரச்சனைகள் அடிப்படை சொன்னகள் அப்படியெல்லாம் வருகிறது. என்னத்தால பெண் பெருமையாக இருந்தாலும் ஆண்களுக்கு அது அந்த இதுல தான் அகம்பாவம் கூட இருக்கும். அவை அந்த பொறுமையை ஏற்றுக்கொள்ளாத நேரம் சண்டைகள் வந்து விட்டது. அகம்பாவம் பிடிச்ச ஆண்கள் எத்தனை பேர் இருக்கு. அப்படியும் இருப்பீங்க. அகம்பாவம் உண்மையதானே பேசணும். இல்லையே சொல்லணும். இல்லைன்னு இல்லை. எத்தனை பேர் தங்களுக்குள்ளதான் எல்லாரும் இருக்கணும், தங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு எத்தனை பேர் அப்படி அடக்கி வச்சு ஆள்றாங்களே என்ன பாக்குறாங்க. அப்ப நாங்க எங்களதே நாங்க விட்டு கொடுக்க கூடாது தானே. எங்களோட தன்மானங்கள் எங்களை நாங்க விட்டு கொடுக்க கூடாது. நாங்க கட்டாயம் கதைக்கத்தான் வேணும். கதைச்சாதான் கதைச்சு புரிய வச்சாதான் அந்த குடும்பத்துல சந்தோஷம்ன்றது வரவும் இருக்கும். அது புரிந்து கொள்ற தன்மை எல்லாத்தையும் சகிச்சு கொள்ற தன்மை வேணும். அப்பதான் அந்த பொறுமைக்கு முதற்கான சகிப்புத்தன்மை இருக்கணும். நிச்சயம் பொறுமைக்கு முக்கிய காரணம் சகிப்புத்தான். ஆமா, சகிப்புத்தன்மை. நன்றி நேவிசக்கா. பலர் காத்திருக்கிறார்கள் நேரம். மிக்க நன்றி நேவிசக்கா. அழகாக சொன்னார். அந்த ஆண்பாகம் அகம்பாகமாக இருக்கிற ஆண்களும் இருக்கிறார்கள் என்றது உண்மை. சகிப்புத்தன்மை என்பதை தேவை. அதுதான் ஒரு பக்கத்துல இந்த பொறுமையை உருவாக்குற கூடிய ஒன்றாக இருக்கின்றது. மிக்க நன்றி. ஆமா, அடுத்து அண்ணா வாங்குவோம். அண்ணா வணக்கம். நகுலா வணக்கம். மீண்டும் ஒரு புதிய தலைப்பை எனக்கும் சரியான மகிழ்ச்சி தான். புதிய தலைப்போட வந்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். மௌனமாக இருப்பது நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு நான் சொல்ல வரையில. மௌனமாக சில இடங்கள்ல மௌனம் தான் வெற்றியை கொடுக்கும். சில இடங்கள்ல மௌனம் தோல்வியை கொண்டு வந்து விட்டுடும். எங்களுக்கு வெற்றி கிடைக்காது. மௌனமா இருந்து நிறைய விஷயத்தை சாதிக்கலாம் என்று நாங்கள் நினைச்சாலும் கூட சில இடங்கள்ல மௌனமா இருக்க முடியாது. காரணம் என்னண்டா, ஒரு குடும்பத்தில கூடி ஒரு கணவர் கதைச்சு கொண்டே இருக்கிறார். அவர் தன்னுடைய குறகுற்றங்களை மனைவி மேல சுமத்துறார், பிள்ளைகள் மேல சுமத்துறார் என்று அவர் சொல்றதுதான் சரி. கதைச்சா பிரச்சனை வரும், பேசாம இருப்போம், அவர் சொல்றவர் சொல்லிட்டு போகட்டும் என்று அது குடும்பம். அது நிச்சயமா குடும்பமா இருக்க முடியாது. ஏனென்றால் ஒருதர் கணவன் என்ற ரீதியில அவர் தான் தலைவராயிருந்து மனைவியை எந்த நேரமும் குற்றம் சாட்டுவதும் பிழை பிடிப்பதுமாக இருந்தா அந்த குடும்பமா இருக்க முடியாது. கடைசி வந்தாலும் இருக்க முடியாது. அதே மாதிரி அவ்வளவு மௌனத்தையும் நீ சாதிச்சு என்ன பிரயோசனம் என்ற மாதிரி இருக்குமே. ஏனென்றால் அவருக்கு நீ தெளிவுபடுத்துற அல்லது அதை சுட்டி காட்டுற அளவும் தான் அவருக்கு தெரியும் இது நான் தவறண்டு. மற்றது இன்னொன்று இருக்கு என்னென்றால், மனைவி ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என்ன செய்வா, அவர் கதைச்சிட்டு போறாரு, அவருக்கு பின்னால நான் போய் ஏன் கதைக்கணும், நான் பேசாம இருப்போம்னு சொல்லி சொன்னா ஒரு மனைவி இடம் இல்லத்தான். எல்லா விதமான உணர்ச்சிகளையும் கொண்டவள் தான் மனைவி. அதே மாதிரிதான் ஒரு கணவனும் எல்லா விதமான உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கொண்டவர். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்னுடைய கணவர் ஒரே கம்பெனில நான் 40 வருஷம் வேலை செய்தேன். அப்ப வேலை செய்துட்டு வீட்டை வரைக்கும் எப்பவுமே முகம் என்ன சொல்ற ஒரு சந்தோஷமா வீட்டுக்கு வர முடியாது. நான் பார்த்து இருந்தா கேப்பேன் என்ன த்ரெஸ். அப்போ ஒரு காலத்துக்கு பிறகு சொன்னா இது சரி வராது. வேலையை வாசலுக்கு அங்கால விட்டுருங்க, வேலை வாசலோட முடிஞ்சிடும். வீட்டுக்குள்ளே ஏறி வந்தா இது குடும்பம்.
இந்த குடும்பத்துல நீங்கள் இப்படி வாழ முடியாது. இந்த குடும்பத்துக்குள்ள நீங்க வந்த உடனே எங்களோட கதைக்கணும், சிரிக்கணும், அப்படித்தான் வாழணும். நீங்க மூஞ்சி வேலை பிரச்சனையை இங்க தூக்கி கொண்டு வந்தா நாங்களும் மௌனமா இருந்தா பேருந்து நீங்க வீட்டுக்கு வரணும். வர வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப ஒரு கணவன் வந்து தந்த தலையில தான் அவ்வளவு பிரச்சனையும் இருக்குன்னா இல்ல. ஒரு மனைவிக்கும் அதே பிரச்சனை இருக்கு. வெளிநாடு வழி என்னன்னா மனைவி வேலையை போறா, பிள்ளைய பாக்குறா, வீட்டை பாக்குறா, சமைக்கிறா. மனைவிக்கு அவைகளை விட டென்ஷன் கூட இருக்கு. அப்ப எங்க மௌனமா இருக்க முடியும் பாருங்க. அப்ப அங்க கணவன் வந்து எதுன்னு சொன்ன உடனே மனைவிக்கு கோபம் வருது. ஏனென்றா அந்த த்ரெஸ்ஸாலே கோபம் வருது. அப்ப கணவன் சொன்ன மாதிரியே கடுகடுப்பானுண்டா எங்களுக்கு வேலையால் வந்தோன்னா சந்தோஷமா இருக்க வேண்டியவர் இப்படி கடுகடுப்பா நிக்கிறாருண்டா ஒவ்வொரு நாளும் என்ன வேலை இது என்ன உலகம் வந்துடும். அப்ப அந்த இடத்தையும் மௌனமா ஒரு மனைவி இருக்க கூடாது. எடுத்து சொல்லவன் இங்க வாங்க, நீங்க வேலையை ரோட்டோட வாசலுக்கு அங்கால விட்டுட்டு இங்கால வாங்க, இங்கால வந்து சந்தோஷமா இருங்க. அதே மாதிரி ஒரு பொது இடத்துல பொது தொண்டுகள் செய்கிறதோ அல்லது பொது சேவையில இருக்கிற எங்களையோ ஆரோ ஒரு ஆள் நடுக குட்டி 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 கொண்டு இது கேட்க நாங்க அதை கேட்டுக்கொண்டு இருந்தா நாங்களும் அடையிறோம். அப்ப நாங்கள் சில இடத்த மௌனம் காக்க முடியாது. மௌனம் கட்டாயம். ஆனால் பொறுமைய ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டோம்னா மௌனமா நாங்க இருந்துட்டு திருப்பி எங்கட கணவனோடையோ மனைவியோடையோ பிள்ளைகளோடையோ கதைச்சு புரிய வைக்கலாம். ஆனால் அதுவும் என்ன கதை என்ன பேச்சண்டும் இருக்குது. சும்மா நாங்க எல்லா விஷயத்துக்கும் மௌனமா இருந்துட்டு போவோம்னு சொல்லி சொன்னா நாங்களும் ஒரு இடம் தான். எந்த விதமான உணர்வும் இல்லாத சில பேர் சொல்லுவீங்க, நான் அவர் பேச மௌனமா இருப்பேன், நான் அவர் கதைக்க மௌனமா இருப்பேன், நான் போயிடுவேன். அது நகுல அது உண்மையாகவே ஒரு பொய்யான இது. மௌனமா இருக்கலாம். இப்ப எங்கட ஒரு குடும்பத்துக்கே பிரச்சனை வராத குடும்பம் வந்து இல்லை, பிரச்சனை இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல நாங்கள் பல நேரங்கள்ல மௌனமா இருக்க வேணும், சில நேரங்கள்ல நியாயத்தை எடுத்து சொல்ல வேணும். ஆனா ஒன்று கேக்குறேன், நீங்கள் என்ன பொறுமை எந்தெந்த இடங்கள்ல நீங்க பொறுமைய காத்தபடியா எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? நான் நிறைய பொறுமையை குடும்பத்துல நிறைய பொறுமையை காத்திருக்கிறேன். பொது இடத்துல ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஏண்டா இப்ப பொறுமை காக்காதாக்களுக்கும் அது ஒரு அனுபவமாக இருக்கும். எந்த விடயத்தில் அது அந்த ஒரு உதாரணம் உங்களுக்கு டக்குன்னு வந்தா சொல்லுங்க. அதான் நான் இப்ப சொல்லுவேன், இந்த மனுஷன் சரியான கோவக்காரன் தான், இல்லைன்னு நான் சொல்லல. வரவே வராது, கோபம் வரவே வராது. வந்ததுண்டா பயங்கர டென்ஷன் வரும் அவருக்கு. அப்ப நான் எந்த பிள்ளைகளை காட்டி உதாரணம் காட்டி சொன்னேன், பிள்ளைகளுக்கு முன்னால நீங்கள் கத்த வேண்டாம், பிள்ளைகளுக்கு முன்னால கதைக்க வேண்டாம், எங்களுக்கு பின்னால எனக்கும் உமக்கும் உள்ள நேரத்துல கதையும். நீ பிள்ளைகளுக்கு முன்னால கதைக்க அவனுக்கும் அதே பழக்கம் தான் உருவாக போகுது. மற்றத பிள்ளைகளுக்கு வெறுப்பு வரும். இந்த கால பிள்ளைகளுக்கு தகப்பன்மாரோ தாய்மாரோ சண்டை பிடிக்கிறது பிடிக்கிறே இல்லை. அப்ப ஆனோடைய நீங்க அதை அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி 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 என்னை விட பொறுமைசாலி என்று அவர் என்றுதான் நான் சொல்லுவேன். எந்த இடத்துல கதைக்கணுமோ அந்த இடத்துல கதைப்பேன், இல்லைன்னா வாய முடிட்டு போயிடுவேன். அதே மாதிரி நானும் இவர் கூட கதைப்பேன்னா நாங்கள் ரெண்டு மேல ஏறி போய் இருந்துருவேன். ஆனா அவர் செய்த பிள்ளைய நான் சுட்டி காட்டியேதான் ஆவேன். சுட்டி காட்டாம நாங்க கடந்து போக மாட்டோம். அதே மாதிரிதான் வெளியிலேயும் ஒரு இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கூடி ஏதோ ஒரு பிரச்சனையால பிரிவு வந்து அது இதண்டா எனக்கு அதை அவிகள்கிட்ட போய் சொல்லு மட்டும் என்ன மனம் சரி வராது. அது 1 கிழமையோ 2 கிழமையோ 1 மாதமோ நான் அவிகளுக்கு அந்த விளக்கத்தை கொடுத்தே தீருவேன். விளக்கம் கொடுக்காம நான் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வர மாட்டேன். நீங்க கதைக்கிறீங்களோ கதைக்கலையோ அது உங்களோட டிசிஷன். ஆனா அதுதான் எனக்கு விருப்பம். ஆனா அதுதான் மௌனம் நல்ல ஒரு விஷயம் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா எல்லா இடத்திலும் எல்லா இடத்தையும் இருந்தா நாங்கள் உயிருள்ள மனிதர்கள் எல்லா இடத்தையும் பொறுமை சில இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு, அவருக்கு 70 வயது. இப்ப நான் 40 வருஷமா அவிகளோட பழகுறேன். அவ கணவனை எதிர்த்து வெளியில கடைக்கு கூடி போக மாட்டா. அவர் வந்து கத்துவார், இப்ப ஒரு விஷயமா அடிச்சு நாங்க ஒரு பொது தொண்டுக்கோ இல்லதுங்கிற கோயில் விஷயத்துக்கு அடிச்சு கேட்டாலும் அவ சொல்லுவா நான் அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். அது அடிமைத்தனம். அது வந்து
பொறுமை இல்ல அல்லது மதிப்பு இல்ல. அது ஏதோ அது அவர்ல மெத்தட். தங்கி இருக்கிற மாதிரி வாழ்க்கையா என்ன அப்படி? அதுதான். ஆமா, அப்படியும் இருக்க கூடாது. டக்குன்னு முடிவெடுக்கணும் நீங்கள். ஓ, என்ன கேட்டா இப்ப நான் முடிவெடுத்து சொல்லி போட்டேன், இந்த கணவன் வேற விட்டு இப்படி கேட்டாங்களப்ப நான் இப்படி சொன்னேனப்பா, அது முடிஞ்சுது. அப்ப அதுக்காக வேண்டி பொறுமையாவும் மௌனமாவும் இருக்கணும் இல்ல. சில இடங்கள்ல இருக்கத்தான். இப்போ ஒரு பெரிய ஒரு கூட்டமோ இதுகளோ ஏதோ ஒன்று நடந்து ஒன்று கேட்க எங்கட கதை அந்த கூட்டத்தை குழப்பும், எங்கட கதை அந்த கூட்டத்துல சண்டை வரும்னா அந்த இடங்கள்ல மௌனமா தான் இருக்கும். சேர்ந்த ஆறுதலா அதை நாங்க இதண்டலாம். ஆனா குழம்பி என்னால ஒரு குழம்பி ஒரு பெரிய பிரச்சனை வரும்னா அந்த இடத்துல மௌனமா சமாளிச்சுட்டு போறதுதான் பெட்டர். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி, அருமையான கருத்து. நிச்சயம். ஆம், அனாண்ட கருத்துல இருந்து ஒரு விடயம் என்ன பொறுத்தளவும் அதுதான். அதாவது மௌனமாக எப்போதும் நீங்கள் இருக்க கூடாது என்றது. அது ஆணா சரி பெண்ணா சரி, உங்களோட மௌனம் சில நேரம் அவர்களுக்கு சம்மதமாகவும் இருக்கலாம். ரெண்டாவது அந்த எந்த விடயத்துக்கு இவ மௌனமாக இருக்கிறான்னு அறிய முடியாத ஒரு சூழலும் இருக்கலாம். பெண்ணோ ஆணோ மௌனமா இருக்க என்னத்துக்கு இருக்கணும், அதனுடைய நேரடியாக அதை பேசி தீர்க்கிறது தான் நல்லது என்றது உண்மையான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. மிக்க நன்றி ஏன்னா உங்களோட அருமையான கருத்துக்கு. ஒரு சிறிய கருத்து நகலா அவர்களே. வணக்கம் சிவாஜினி. வாங்கோ சிவாஜி, தொடர்ந்து ஜீவாடம் வருகிறேன். வாங்க. மூத்த சகோதரிகளின் கருத்து மிக ஆழமாக அற்புதமாக இருந்தது. மிக சிறப்பு மிக்க வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, நன்றி. நாங்கள் அடுத்தடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் தானே. என்னடா இதுல என்ன நீங்க சொன்னதுல நான் கூட எங்கட வீட்டுல இந்த மறதியால சின்ன சின்ன மறதிய என்ன எப்படி மறதி வருதுன்றா சொல்லக்குள்ள வேறு ஒரு கவனத்துல இருக்கக்குள்ள கேட்கிறேன். இப்ப இல்ல சொல்லலையன்ற ஒரு முரண்பாடு வரும். மறதியால வரும். ஆமா. அப்ப அந்த முரண்பாட்டுக்கு இப்ப நான் என்ன செய்யறேன்டா, ஒரு முக்கியமான விடயம் வேண்டா நான் எழுதிடுவேன், போனிலே எழுதிடுவேன். மிக முக்கியமான விடயங்கள் நிறைய இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு எலக்ட்ரிக்கல் வர போறார் அல்லது ஒரு ஒரு இடத்துக்கு நாங்க 2 பேரும் போக வேண்டிய ஒரு இடம் இருக்கின்றது. இப்படியானதுண்டா சில வேளை சொல்லக்குள்ள நான் என்ன ஒத்துக்கொள்வேன், சில வேளை நானும் மறக்கிற குணம் என்ன டைம் இருக்குது. நல்ல ஒரு விடயம் அது. எழுத்துல இருந்தா நல்ல ஒரு துண்டில் எழுத வைக்கலாம். சொல்றேன் என்னண்டா, இப்ப நான் ஃபேமிலி சாட் எங்களோட 5 பேருக்கும் குடும்ப சாட் வச்சிருக்கிறோம். அப்ப நாங்க கணவனும் மனைவியும் கதைக்கிற குடும்பத்துக்கு நடக்கிற பல விஷயங்கள் புள்ளிகளும் அறிஞ்சு கொள்றோம். இப்ப நாங்க 2 பேரும் கதைச்சிட்டு அந்த விஷயம் முடிச்சுட்டு போறதை விட அவைகளும் எல்லாரும் சேர்ந்து இருந்து அதுக்குள்ள என்ன நடக்குது அப்படியே அவையும் கற்றுக்கொள்ளும் நம்ம கிட்ட இருந்து சில பாடங்களை. அப்ப நீங்களும் அவரும் கதைக்கிறத சட்டில எழுதி விடுற நீங்களா? இல்ல ஒரு முக்கியமான விடயங்கள் கூட நான் எழுதக்குள்ள பிள்ளைகளும் தங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளுவதுவோல். மற்றது அவைகளும் அதுக்குரிய பதில அப்பா சொல்ற பதில பிள்ளைகளுமோ இப்படி செய்யலாமே என்று கூட சொல்லக்கூடிய இது இருக்கு. நல்ல ஒரு உண்மையா நல்ல ஒரு கட்டித்தான். இது ஒரு வித்தியாசமா இருக்கு எனக்கு. ஒரு காதுக்கு பூ வைக்கிறதுக்கும் 4 காதுக்கு ஒரே மிக்க வச்சு விட்டுடலாம். மற்ற மறைஞ்சிட்டம் என்று சொல்லி அந்த சண்டையும் குறைச்சு கொள்ளலாம். மற்றது நீங்க சொன்ன மாதிரி நானும் எங்கட வீட்டுல அம்மா பொறுமைன்ற சிகரம். ஆனா அப்படி என்னால இருக்க முடியாது. சில இடத்துல கத்துற இடத்துல கத்தியே தீர்வேன். இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா, நான் கொஞ்சம் விட்டுட்டு போவேன். எங்க நல்ல ஒரு சந்தர்ப்பம் பெறுதோ அந்த இடத்துல சுட்டி காட்டி இதே இப்படி செய்த நீங்க இப்படி செய்திருக்க அப்ப மௌனிச்சிருப்பார். அப்ப மௌனிச்சிருப்பினா அப்பதான் அந்த கேட்கக்கூடிய சூழல். நீங்க சடுபுடு கண்டு அவர் ஒரு கோபத்துல வர்றார், வேலையால வர்றார் அல்லது ஒரு டென்ஷன்ல வர்றார், அந்த நேரத்துல நீங்க இதை சுட்டி காட்டினா அவருக்கு அந்த நேரத்துல கோபம் தேவையில்லை. சக்தியை வீணளிக்கிறது தான். நான் சில அனுபவங்களை கற்றேன் அவர்கிட்ட இருந்து. ஆனா என்னோட அன்பண்டா அவ்வளவு கொட்டி இருக்குது. ஆனா கோபம் அது அளவு அன்பின்றி அதே அளவு கோபமும் இருக்குது. பொறுமையை இழக்கிற சந்தர்ப்பம். அப்ப நான் பார்க்கிறேன் சில இடத்துல இப்படி செய்யலாம் சொல்லி கதைக்கிற விடயங்களை நாங்க 2 பேரும் சில நேரம் சோபாவில சேர்ந்து இருக்கக்குள்ள இப்ப கூடுதலாக சமர்தானம் வெளியில இருந்து சாப்பிடுற நேரங்கள்ல கதைச்சு கொள்ளுவோம். இப்ப அப்படி உங்களுக்குள்ள இதுகளை ஷேர் பண்ணி கொள்ளுவோம். சில முரண்பாடு இல்லாட்டிக்கு குடும்பம் இல்ல சண்டை வந்தாதான் வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்கு. மற்றது இவர் சொன்ன ஒரு கருத்து அது மிக மிக முக்கியம். அது நான் வீட்டுல கணவருக்கும் சொல்லி இருக்கிறேன். எங்கட வீட்டிலே அம்மாவும் அப்பாவும் ஒரு நாளும் முரண்பட்டதை நாங்கள் பார்க்கல.
மற்றது வந்து அவைகள் வந்து நிறைய விஷயங்களை பேசுற 2 பேரும் தனிச்சிருக்க கூடதான் நிறைய விஷயங்கள் பேசும். அப்படித்தானே உங்களுக்குள்ளேயும் அப்படி இருக்குந்தானே. இப்ப எங்களுக்குள்ளேயும் அப்படித்தானே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நாங்க தனிச்சு சில விடயங்களை பேசிக்கொள்வோம். பிள்ளைகளடியில ஒரு நாளும் சீற மாட்டேன். அதான் நான் இப்ப கையாளுறேன். இனித்தான் முந்தி எங்களுக்கு அவ்வளவு பொறுமையா சகிக்கக்கூடிய தன்மை வந்து 50+ கொஞ்சம் பொறுமையை இழக்கிற தன்மை வருது. அப்ப அந்த இடங்கள்ல நாங்கள் சின்னத்து கொண்டு இருக்காம பிள்ளைகளுக்கு நாங்கள் அதுகளை அப்பா அம்மாட்டா பேர் கோம் அந்த இடத்துல அம்மா விட்டு கொடுக்குறோம். அப்பா விடு சகோதரம் விட்டு கொடுவோம். நாளைக்கு சகோதரம் அடிபட்டோடனே நீ கரைக்கிறேன்னு போறது இல்ல, விட்டு கொடுத்தோம். சரி நான் செய்த பிள்ளைதான் விட்டு கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு இருக்கணும். சொறி கேட்கிற தன்மை இருக்கணும். சொறி உடனே என் முதலாளி மேல கூட உங்கள்கிட்ட ஒரு சொறி கேட்க இல்லையே, ஏன்னா பிள்ளை கூட நம்ம அந்த இடத்துல அதம்மாயி மறப்போம் மன்னிப்போம்ன்றது. இந்த மன்னிக்கிறதும் சில விடயங்களை மறந்துடுவோம். இப்ப நாங்கள் சிறிதரன்னு நானும் சில முரண்பாடு வந்து அதை கொண்டே தீர்றத வாழ்க்கை ஃபுல்லா அதை வைக்காதுங்க உடனடியா. நல்லது சிவாஜினி, அருமையான உங்களோட கருத்துக்கு நன்றி. நன்றி, சிறப்பு வாழ்த்துக்கள். வணக்கம் சொல்லுங்களா. திருமணானே மௌனம் காக்குறேன்னு சொன்னா சந்தர்ப்பத்தை பொறுத்து. இப்ப அவரும் சண்டை பிடிச்சண்டுக்க, நானும் சண்டை பிடிச்சண்டுக்க, ரெண்டுக்கும் ஒரே பிரச்சனை, கோவம் வரும். என்ன இப்ப எந்தெந்த சந்தர்ப்பத்துல நாங்க மௌனம் காக்கணும், கட்டாயம் மௌனம் காக்க வேணும். என்ன அதான் நான் சொல்லியிருந்தேன். இப்ப சந்தர்ப்பத்துல நாங்க மௌனம் காப்பா அவர் சொல்ல பிள்ளையா இருந்தானோ சரியா இருந்தானோ பிள்ளையாண்டு வச்சுக்கொள்ளுங்க. நான் அதை சரி ஓமன்னு சொல்லிட்டு மௌனமா இருந்துட்டேன்றது. அது இன்னொரு இடத்துல ஒரு சந்தர்ப்பம் வரைகளை நாங்க அதை சுட்டி காட்டி கதைக்கலாம். அந்த மௌனம் சாதிக்கணும்ன்றதை கட்டாயம் வேணும் உங்களுக்கு. 2 பேரும் சண்டை விட்டு இருந்தா அடிபடி சண்டையும் வரும். சில வீடுகள் குடும்பங்கள் அப்படி இருக்கின்றது. பொறுமையா இருந்துட்டோம்டா அவர் ஏற்றுக்கொண்டு அவர் கதைக்க மாட்டார் திரும்ப. என்ன அப்படி அவரும் சரி பொம்பளை பொறுமையா இருக்கணும்னு பார்க்கணும். ஆம்பளை பொறுமையா ஆம்பளையும் இவ கதைக்க அவரும் பொறுமையா இருந்துட்டு அவர் இன்னொரு சந்தர்ப்பத்துல வழிகாட்டுவார் தானே. கட்டாயம் பொறுமை வேணும். ஆணுக்கோ பெண்ணுக்கோ கட்டாயம் பொறுமை வேணும். என்ன மௌனம் வேணும். மௌனமா இருந்துட்டா ஒரு நேரம் அவருடைய சந்தர்ப்பத்தில் அவர் கதைப்பார், என்ற சம்பந்தத்தில் நான் கதைப்பார். அவரை மௌனம் இல்லைன்னு இருக்கீங்களா? அது என்ன எல்லாரும் குடும்பத்துல பிரச்சனை வரும். 2 பேரும் சண்டை பிடிச்சு கொண்டு இருந்தா பிரச்சனை முடியாது. கோமர அப்படி நடந்து கொண்டு. நன்றி. அடுத்து ஜீவா. வணக்கம் ஜீவா. வணக்கம். எல்லாரும் இந்த பொறுமையை பற்றி நிறையவே கதைச்சிட்டினோம். என்றாலும் நான் சொல்லணும்னு சொன்னா கதைக்க வேண்டிய, அதாவது குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க குரல் கொடுக்காவிட்டால் அப்புறம் அது டூ லேட்டா போடும். பல பேற்ற குரலுக்கு நீங்க ஆன்சர் பண்ண வேண்டி வரும். ஒரு ஆளுக்கு நாங்கள் அந்த குரலை கொடுக்காம விட்டுட்டோம் என்றால் பிறகு நாங்கள் எதிர்பார்க்கறது எல்லாம் மற்றவர்களுடைய குரலுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்க தள்ளப்படுறோமோன்னு நான் யோசிக்கிறேன். என்ன பொறுமைன்னு சொல்லி கதைக்கிறோம். பொறுமையா எவ்வளவு காலத்துக்கு நீங்க இருக்க போறீங்களா? அது குடும்பம் நினைக்கிறீங்களா? அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றது எல்லாத்தையும் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்கு நீங்க அது குடும்பம் நினைக்கிறோமோ? இல்லத்தானே. ஒன்றுக்கு சர்வீஸ் ஆயிக்கணும். என்ன ஒரு லிசனிங் என்றது இருக்க வேணும். 2 பேர்ட்ட ஒரு முடிவாகவும் தான் அது இருக்க வேணும். எந்த ஒரு இப்ப குடும்பம் வந்துட்டாம் இன்றைக்கு எங்களுக்கு அது 2 பேர்ட்ட ஒரு முடிவாத்தான் இருக்கணுமே தவிர தனிப்பட்ட ஒரு ஆள் என்ற கருத்தாக இருக்கிறதுல ஒன்று ஆராய்ஞ்சு பார்க்கலாம். நீங்க அது சரியோ பிள்ளையோ ஒன்று சொல்லி ஆராய்ஞ்சு பார்க்கலாம். நீங்க அதுவே இல்ல நான் எடுத்ததுதான் முடிவுன்னு சொல்லி இருக்கிற குடும்பத்திலே எப்படி அது சாத்தியமாகும்ன்றதை எனக்கு தெரியல. பொறுமை என்று சொல்லி கதைக்கிறபடியாத்தான் நான் அந்த கதைக்கு வாரேன். அப்படி நினைக்கல அப்படி வராதுதானே. சரி. அதாவது அந்த சரியான ஒரு சந்தர்ப்பத்துல நாங்கள் அந்த குரல் கொடுக்காடி பேந்து சொல்லுவோம் சில நேரம் அப்படியே மறந்தும் போடுவோம். சில நேரம் அது அந்த இடத்துல சொல்லப்படையில அதை விட டபுளான ஒரு பிரச்சனை இன்னும் வந்து விடக்கூடிய. நான் சொல்றேன், ஒரு ஆளுக்கு சொல்ல இப்ப கணவன் மனைவி உறவு தான் நீங்க எடுத்த அந்த உறவுக்குள்ளேயே அந்த பொறுமை ஒரு 1 செகண்ட் ஆங்க. 1 செகண்ட் 11 எப்படி என்று பாக்குறோம்டா, இப்ப இந்த கணவன் மனைவி உறவுல மிக சிறப்பான ஒரு விடயத்தை சொன்னார். சில நேரம் அந்த நாங்கள் உடனே சொல்லாவிட்டாலும் அது பிரச்சனைய பின்னால ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரும்.
அந்த அந்த இடத்துல நாங்கள் அந்த சில சொல்ல வேண்டிய நேரத்தை ஒதுக்கி அந்த அதை உடனடியாக சொல்லிக் கொள்வது சிறப்பு என்றது உண்மையான ஒன்றுதான். அப்படி பார்த்தோம்னா இந்த பொறுமையை இடங்களில எந்த இடங்கள்ல கடைப்பிடிக்க வேணும் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆரம்பங்கள்ல கஷ்டமாக இருக்கும். இல்ல பொறுமை என்றதுக்காக தான் இப்ப நாங்கள் சொல்றது இப்ப ஒரு ஆளுக்கு இப்ப மற்றவ இப்ப தெரிஞ்சே இப்ப பிள்ளை செய்து கொண்டிருக்கிறார்களும் இருக்கிறோம். இப்ப ஒரு கருத்தை சொல்ல வரியினம் அது எங்களுக்கு தெரியுது அது பிள்ளைன்னு சொல்லேக்குள்ள அதுல நாங்கள் மௌனமா எப்படி இருக்கிறது? திருப்பி சொல்லலாம். இப்ப இன்னொரு இடத்துல எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருதுன்னு வையுங்க, அது ஓகே. இன்னொரு சந்தர்ப்பம் எடுத்து சொல்லக்கூடியவர் அதையும் லிசன் பண்ண தவறுனா நீங்க என்ன செய்வீங்க? என்ன முடிவை நீங்க எடுப்பீங்கன்னு கேக்குறேன். அதிலும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. ஏனென்றால் ஒன்று கேட்கக்கூடிய ஆக்களாயும் இருக்க வேணும். அவை சில நேரம் சதா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் சண்டையுமா இருந்தா அவை கேட்காம இருந்துச்சுன்னாலும் எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த இடத்துல மௌனமும் வராது, கோபம் தான் உடனடியாக வரக்கூடிய வாய்ப்பு வந்துடும். என்ன அதான் நான் சொல்ல வரேன். அப்ப எந்த நேரமும் அந்த பொறுமை என்றது சாத்தியப்படாது. ஒரு நேரத்துல அது அந்த டைம்ல நாங்க விலத்திட்டு போறோம்னு சொன்னா அந்த பிள்ளைய நாங்கள் அவ சொன்னாவே நான் வடிவா சொன்னா நான் அக்காவோ யாரன்னு தெரியல அக்கா அவ சொல்லிக்க சொன்னா என்ன நாங்கள் இப்ப பொறுமையா அதை சுட்டி காட்டையிலன்னா இன்றைக்குமே அதை சுட்டி காட்ட இல்லாம போச்சு. ஏன்னா அது பிள்ளைய நாங்க அக்செப்ட் பண்றதா தானே அர்த்தம். அதை அந்த ஒரு ஆட்கள் செய்யற பிள்ளைய நாங்க அக்செப்ட் பண்றோம்ன்றதானே அர்த்தம். அதை சுட்டி காட்ட வேணும், பொறுமையாகத்தானே அதை சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இப்ப அவர் வந்த உடனே அல்லது அவர் ஒரு குழப்பமான சூழ்நிலையில கேட்க நீங்க அப்படி செய்தது தவறு, நீங்க இப்படி செய்தது தவறுன்ட்டு நான் பிடிச்சு கொண்டு நிக்க கூடாதுதானே. இப்ப அந்த இடத்திலும் சரியான ஒரு சூழலான நல்ல ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்தி தான் அந்த அணுகுமுறையை செய்யலாம். அந்த சூழல் திருப்பியும் அது போயக்கலாம் அதையும் அப்பவும் அதை ஏற்றுக்கொள்ளாத முறையில நீங்க எப்படி அதை புரிய வைப்பீங்க? அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா நிச்சயம் புரிய வைக்கலாம் ஜீவா. அப்படி புரிய வைக்கலாம இருக்கலாது. அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க சொல்லணும், சமையல் நேரமோ அல்லது கிச்சனுக்குள்ள தேத்தனை ஒடிக்கிற நேரமோ அல்லது சாப்பாடு நேரமோ நீங்க இதை கேட்காம இருந்தீங்க, அது எனக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் தானே உடனடியா நீங்க அந்த சுட்டி காட்டக்கூடாது. ஒரு நாள் விட்டு அல்லது ஒரு 3 மணி நேரம் விட்டு அல்லது ஒரு இரவு நேரங்கள் அப்படி பாருங்க. அவைய தாங்களா உணர்ந்து கொண்டு பேசாம போவிடும். நான் சொல்றேன்னா மீண்டும் அதே சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எதிர்கொள்றோம் அது சாத்தியப்படாதுன்றதான். இல்ல அது ஏன் நீங்க மீண்டும் எதிர்கொள்ள வேணும்? ஒருக்கா வந்தது மீண்டும் வருமண்டு நாங்கள் சொல்லிடாதுல்ல. சில நேரம் மீண்டும் வராது, எங்கேயோ ஒன்று இருந்து மீண்டும் வந்துடும். அவைக்கு தெரியும் அது சுட்டது வடு பிள்ளைதானே, இது ஒரு அனுபவம் தானே எங்களுக்கு. இப்படி சொல்லக்கூடாது, அவக்கும் கோபம் வரும், அவ மௌனமா போடுவா. சில பேர் மௌனத்திலேயே சாதிச்சு கொண்டு போடுவினோம். 1 மாதம் 2 மாதம் கதைக்காம இருப்பா. இந்த மனுஷி கதைக்கு அதுவும் சரிதான், மௌனமாவே போய்கொண்டிருக்கலாம். ஆனா அது கடைசியில எங்க முடியும் என்றது தெரியாம இருக்காது சில பேருக்கு. அது இன்ட்ரெஸ்டான வாழ்க்கை இல்லாம வாழ்க்கை இல்ல. அது எங்க போய் முடியும் என்றதும் அப்ப அவர் குடும்பம் என்றது குடும்பமா இருக்காது. அதுதான் உண்மை. எந்த ஒரு கருத்துக்கும் ஒரு வரைக்கும் பிரிய வேண்டியது வந்துடும். வந்தா இவர் நான் சொல்றத கேட்கிறாரு இல்ல, அவர் சொல்றாரு இவா சொல்றது, அப்ப 2 பேருக்கும் ஏதோ உங்களுக்கு ஈகோவோ அல்லது ஒவ்வாமையே இருக்குதபடியா இதுதான் தெரிகிறதுக்கு காரணமாக அமைதுன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி ஈவா. ஆமா நன்றி நன்றி. எனக்கு கஷ்டமா இருக்கு, கதைக்கெல்லாம் முடியாம இருக்கு. நன்றி, பரவாயில்ல. சவுண்ட் ஓபன் பரவாயில்ல. ஓகே, நன்றி அம்மா. அடுத்து ராஜினி அல்போன்ஸ், வணக்கம். இதுக்கா வந்திருக்கிறீங்க ராஜினி அல்போன்ஸ், உங்களோட கருத்து? சரி, வணக்கம். நவலா அவர்களுக்கும் வாணி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, எப்படி நீங்கள் பொறுமையா கையாளுகிறீர்கள்? பொறுமையின் கண்ணாடி சொன்னா அந்த கட்டிக்காரி. எப்படி எப்படி பொறுமையை கையாளு? கூட சில நேரத்துல கோபம் வருதுதான். ஆனா இங்க ஒரு ஆள் எனக்கு அந்த கை ஆபரேஷன் செய்த நேரம் 1 மாதம் எங்கட ஒரு ஆள் வந்து நின்றவ. அவன் அங்க எல்லாரும் போய் சொன்னவன் ராஜினி பொறுமை செய்ய மாட்டியான். சரி, என்ன செய்த நீங்க பொறுமையா? இல்ல, அவ 1 மாதம் இங்க எங்கட வீட்டுல என்ன இருந்து பார்த்தபடியா எங்கள் 2 பேர்ட்ட பிரச்சனையும் அவக்கு தெரியும். வேற எந்த நேரமும் பேசிக்கொண்டே இருப்பார். அவர் இந்த
என்னன்னு தெரியும் அவருக்கு கதைக்கிறதே பேசுற மாதிரி தான் குரலும் மேக்கில கதைக்குமா போல நான் நார்மலா கதைச்சாலும் அவர் பேசுன மாதிரி தான் பேசுவார் வந்து கொஞ்சம் நேரத்தால சொல்ல நான் நீ எந்த இதை பத்தி யோசிக்காதோன்னு வேறு அந்த நேரம் நான் கதைக்க மாட்டேன் சில நேரம் கொஞ்ச நேரம் கோபம் வந்துடும் எனக்கு ஆனா சில நேரத்துல முந்தி தொடக்கத்துல என்ன செய்வேன் குசினி கண்டு பேசிக்கணும் தான் மன்னிப்பு 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 தேவாண்டங்களுக்கு ஒரு வேத பாட்டு இருக்கு அதை படிச்சோன்னு வந்தா அவருக்கு சிரிப்பு வந்துடும் அப்படியே அந்த சில நேரங்கள ஆனா எனக்கும் அந்த முந்தி கொஞ்ச நாள் இருந்தது இவர் பேச நானும் டக்குன்னு அந்த பிள்ளைகள் கேட்க ஒரு நாள் நாங்க அப்படி சண்டை இந்த பிள்ளைகளை கேட்க அப்படி பேசுறேன் இல்லை என்ன அவைக்கு முன்னால சண்டை பிடிக்க கூடாதுன்னு தெரியும் அவர் பேசுனா நானூறுக்கா பேசி போட்டு டக்கண்டு இஞ்சால வந்துடும் இப்ப அதுவும் விட்டுட்டேன் இப்ப என்னத்தை என்னன்னு சொல்லி போட்டு இருக்கட்டுமான்னு சொல்லி என்னென்றால் உங்களோட கணவருக்கு வந்து ஒரு உடல் உபாதைகள் இந்த தாக்கம் இருக்கிறபடியா சில நேரம் அவருக்கு எந்த நேரம் பொறுமையை இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரைக்குள்ள உங்களுக்கு ராஜினி வாங்கோ ராஜினி இதை செய்யுங்கோ அப்படி என்றோன்னா உங்களுக்கு அந்த பொறுமை இழக்கக்கூடிய நிலை வந்துடும் அப்படி என்றும் இல்லை அவருக்கு அது பழகிட்டுது அவருக்கு அந்த நான் சொல்றேன் உங்களுக்கு ரத்தத்துல ஊறிட்டுதுண்டா இப்ப வேற யாரையும் தங்கட கடையும் யாருன்றாலும் நான் விடுறேன் இல்லை சொன்ன உங்களை பிடிக்காட்டிக்கு அப்படி விடுங்கோ ஏன் அவைய பேசுறீங்கன்னு சொல்லி அந்த எனக்கும் விருப்பம் இல்லை எல்லாரையும் அப்படி கன்னடகளை மாக்களை மற்றவைய கூட சொல்லி கொண்டிருக்கிறது அப்ப நான் சொன்னேன் ஏன் பேசுறீங்கன்னு சொல்லி அது நான் பேசுவேன் அவ்வளோ கேட்பாள் நீ இதுல தலையிட வேணாமண்டு எனக்கு அது பிடிக்கிறே இல்லை நீங்க சுட்டி காட்டி இருக்கிறீங்களா அவருக்கு இது எனக்கு பிடிக்கலையாண்டு நீங்க இப்ப நீங்கள் வந்து உங்களை இவர் பிடிக்கலையாண்டு எனக்கு பேசுனா எனக்கு அப்படி பேசுனா பிடிக்க இப்ப உங்களோட கதைக்காம விடலாம் அப்படியே விடலாம் ஆனா அது சொல்லுங்க அது நாங்கள் அப்படித்தான் பேசுவோம் சண்டை பிடிப்போம் திருப்பி கதைப்போம் நீ இதுல கதையில இட விடாமண்டு வேறு மற்றாக்களை வேற யாரும் கேட்டா சொல்லு வேற சகோதரங்களோடையும் அப்படித்தான் கதை பேர் வந்து அவையும் அப்படித்தான் அவவும் வந்து அண்ணன் பேசி போட்டு கதைக்காம இருப்பா பிறகு வந்து பார்த்தா என்ன உடனே அடுத்த நாள் எடுத்து தானே எடுத்து டெலிஃபோன் கதைப்பின வந்து அப்படியான எனக்கு அது இன்னும் தெரியும் அப்படி பேசுறது பிடிக்கிறேன் எங்களுக்கு எங்கட அம்மா அப்படியோ தெரியவே இல்லை அம்மா அடிக்கிறேயும் இல்லை பேசுறையும் இல்லை அம்மா பார்த்தா காணும் நாங்கள் குழப்படி செய்தா அப்படி இல்லாடிக்கா தலையை ஆட்டினாண்டா அடிக்க போறான்னு தெரியும் அப்படி இருந்தது என்ன தெரியா என்னில எல்லாரிலையும் பார்க்க எங்கட வீட்டுல என்னில கொஞ்சம் பொறுமை கூடத்தான் என்னன்னு சொன்னா நான் எல்லாத்தையும் சாய்ச்சி கொண்டுதான் போறது இல்லாடிக்க கூடுதலா நான் தாங்க இல்லாடிக்க அரைக்க வந்துடுவேன் அரைக்க வந்தா வர மாட்டேன் பேச மாட்டேன் அது அந்த பழக்கம் வந்துட்டு எனக்கு ஏன்டா இடத்தை விட்டு நகர்றது அந்த கோவப்பட்ட இடத்தை விட்டு நகர்ந்து போய் வந்து கடைசியிலையும் அரைக்க வந்து பேச மாட்டேன் அந்த பழக்கம் இருக்க வரல அதால நான் அறைக்கே வந்துடுறேன் ஏன்டா அவரும் கதைக்க நானும் கதைக்க இப்ப தேவையில்லாத பிரச்சனையாவது வேற ஏன் அந்த பிரச்சனையான்னுட்டு அப்படி பழகிட்டுது என்னன்னு தெரியா இப்ப நான் சொன்னா நீ என்றாலும் கொஞ்சம் கடவுளை தேடிக்கொண்டு இப்ப காலமா பூசா பாக்குறாரு இதுல சவன் சொல்றாரு அந்த வேத பாட்டு படிக்கிறேன் பேருந்து கொஞ்சம் தரல அதெல்லாம் அவற்ற உடனேதான் இப்ப எனக்கு அது தெரியாது இப்ப கோபம் வந்து அவர் பேசினார்ன்னு சொன்ன திருப்பி வந்து கதை கேட்க நான் அதை சொல்லுவேன் என்ன அவருடைய இயல்பண்டா நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நடக்கிறதான் நல்லது உடனே மறந்துடுவேன் 5 நிமிஷம் இல்லை உடனே மறந்துடுவேன் தான் சொன்னதை கழிச்சதை பேசினதை உடனே மறந்துடுறது அந்த இதுகள்ல ஒரு மாதிரி அதை நான் சொல்றேன் அந்த நாள்ல இருந்து இந்த நாள் மட்டும் சமாளிச்சோண்டு போகணும்ண்டு இப்படி போறதுதான் ஏன்டா சில இடங்கள்ல சரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து பிரிஞ்சிருக்கணும் என்ன இது நாங்கள் சின்னலே வைக்கணும்னு சொல்லி வைக்கிறது நாங்களும் ஒரு ஆளை கல்யாணம் செய்தா அந்த அளவோட தான் இருக்கணும் நல்லவரோ கூடாது எங்களுக்கு கல்யாணத்திலயும் அது சொல்லி நம்ம என்ன விடக்கூடாதுன்னு சொல்லி மிக்க நன்றி ராஜினி ஆமா உங்களோட கருத்துக்கு நேரமாகுது ஆமா நன்றி 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 ஆமா அப்படி அதாவது எல்லோருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில ஒரு பொறுமையை கடைப்பிடித்தால்தான் குடும்பம் என்ற ஒரு ராஜ்யம் ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பது உண்மைதான் இந்த பொறுமை என்ன செய்யுதுண்டா அந்த கோபத்தை கட்டுப்படுத்துகிறது என்பது உண்மை ஏனென்றா சரியான ஒரு கோபம் வந்து பொங்கிக் கொண்டு நிக்கிற அந்த நேரத்துல நீங்க அந்த கோபத்தை ஒரு சின்ன கோபத்தை சில நேரம் அந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் கோபம் வருதுன்னா அந்த இடத்தை விட்டு நகருங்கள் ஒரு கொஞ்ச நேரம் அடுத்த அறைக்கு போறதோ அல்லது வெளியாட போறதோ ஏதாவது ஒன்று செய்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோபம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு வரும் மற்றது அந்த கோபத்துல நீங்கள் பேசுற அந்த வார்த்தைகள் வந்து கணவன் பேசினா மனைவிக்கும் மனைவி பேசினா கணவருக்கும் சரியான ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் மனங்களில உருவாகும் இதனால கூட அந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரும் அப்ப பொறுமையா இழக்க வேண்டிய தேவை வந்துவிடும் சில நேரம் பதிலளிக்காமல் அமைதி உங்களுக்கு கோபம் சரியாக இருந்தால் பதிலளிக்க முடியாமல் அமைதியாக இருங்கள் ஆனா அதுக்காக மௌனம்தான் எல்லாம் செய்யுமன்றுட்டு நீங்கள் அப்படியும் இருக்கக்கூடாது
தேவையான இடத்துல சரியான அணுகுமுறையில சுட்டி காட்ட வேணும். சில நேரம் ஒரு தவறு செய்துட்டாங்கன்னா அது அவருக்கே அது புரியாம இருந்தா நீங்கள் அதை ஒரு அன்பாக எடுத்து சொல்ற முறையை கற்றுக்கொள்ள வேணும். ஏன்னா எடுத்த உடனே அவர் கோபத்துல வரைக்கும் மனநிலைகள் எல்லாருக்கும் மாறுபட்ட சூழல்ல உடனே காத்து நீங்க இப்படி செய்து இதை நான் பிடிக்கவே இல்லைன்னு சொன்னா அவைக்கு இன்னும் கோபம் வரக்கூடிய வாய்ப்பு, அல்லது பெண்ணுக்கு தானே ஆண் சொல்லிக்கையும் வரும், ஆணுக்கு பெண் சொல்லிக்கையும் வரக்கூடிய வாய்ப்பு. இப்படித்தான் நீங்க நடுவரும் செய்வீர்கள், இப்படித்தான் நீங்க நடுவரும் செய்வீர்கள் சதா அப்படியே சொல்லி கொண்டிருக்கிற பெண்களே நாங்க பாக்குறோம். அது சரியா உண்மையிலேயே கூடாது. அது வருத்தமாக இருக்கும் சில நேரம் கேட்கிறவருக்கு. நிச்சயமாக சண்டை வராமல் வாழ்க்கை இல்லை. எந்த இடத்துல சண்டை வருதோ அது உங்களுக்கு ஒரு அனுபவமாகவும் இருக்கும். நான் இதுக்கு அது பிள்ளையா செய்துட்டேன், அடுத்த முறை நான் இதை சிந்திக்க வேணுமென்று. அப்ப ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளுற அந்த பக்குவம் எங்களுக்கு வரும், அந்த அனுபவம் எங்களுக்கு வரும். ஏனென்றால் சில நேரம் எதிர்பார்ப்புகள், உணர்வுகள், அச்சங்கள் அப்படியானவை வரைக்கும் மீண்டும் எங்களுக்கு இது தலதூக்க கூடாது என்று நினைத்து கொள்வது உண்மை. அது எங்களுக்கு கோபத்தில தோன்றினாலும் பின்னால் அது ஒரு சோர்வோ ஒரு மன அழுத்தமோ வந்து அல்லது ஒரு ஒரு ஏமாற்றமாக எங்களுக்கு இருந்தாலும் மீண்டும் இது மிடுக்கோடு இழ வேணும் எங்களோட வாழ்க்கை தானே என்று அடுத்த நாள் 2 பேரும் சந்தோஷமாக பொறுமையோட இழ வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. வார்த்தைகளுக்கு அப்பால் இருக்கிற உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். சின்ன இந்த வார்த்தைகளால் சண்டைப்பட்டு சரியான சோர்வா வந்து ஒரு நம்பிக்கை இழக்கக்கூடிய நிலையில வாழ்க்கையில போவாதேங்கோ. அது மிக முக்கியம். அதாவது சில நேரம் இதுக்கு தீர்ப்பு உடனடியாக சொல்ல முடியாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை என்ற நிலையில நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். ஏனென்றா பிரச்சனைகளையும் உணர்வுகளையும் வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டு வாழ்வதுதான் சிறப்பு. இதனால திறந்த உரையாடல் இங்கதான் அது ஒரு முக்கியமானது. ஒரு திறந்த உரையாடலும் உணர்வுபூர்வமான நெருக்கமும் அதிகரிக்கும். அது நீங்க எடுத்து சொல்ற அந்த நேரம், காலம், அந்த சூழல் சரியாக சாதகமாக இருக்க வேணும். அப்பதான் அவர் ஒரு தேத்தண்ணி குடிக்கிற நேரம், அல்லது அவர் என்ஜாய் பண்ணி கொண்டு ஒரு சோபால இருக்கிற நேரம், அல்லது எங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கிற நேரம் அவற்றை பகிர்ந்து கொள்வது சிறப்புன்னு நினைக்கிறேன். அடுத்தது தவறுகளை மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவம் உங்களிடம் இருக்க வேண்டும். அது மனிதர்கள் அனைவருக்குமே உண்மையான ஒன்று. தவறை சுட்டி காட்டுவது மட்டுமல்ல, மன்னிக்கும் மனப்பான்மை உடைய தன்மை இருந்தால் தான் அது பொறுமையாக இருக்கும் என்பது உண்மை. அடுத்தது குடும்ப சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேணும். சிக்கல் கட்டாயமாக வரும். சிக்கல் இல்லாமல் சிங்காரமான வாழ்க்கை எங்களுக்கு இல்லை. ஆகவே சிக்கல்களையும் எதிர்கொள்ள வேணும். குழந்தைகளுக்கு நீங்க முன்மாதிரியாக நடக்க வேணும். அதுதான் மிக முக்கியம். எங்களுடைய இதுல குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு சண்டை வந்தாலும் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக நடந்து கொண்டால்தான் அந்த குழந்தையும் அடுத்த சந்ததியை பொறுமையோடும் கட்டிக்காக்கும். ஆகவே பொறுமைக்கும் சகிப்புத்தன்மையும் எங்களிடம் இருக்க வேண்டும். முக்கியமாக பொறுமை என்பது எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வதும் அல்ல, ஆனால் கேட்டு அதை ஏற்ற நேரத்தை உருவாக்கி கொள்ளும். அதுதான். இப்படி பாக்கைகளை வந்து எங்களுக்கு நாங்கள் பொறுமையாக சில இடங்களில் இருக்க வேணும். அந்த பொறுமையும் எல்லை மீறாத அளவுக்கு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நிச்சயம் சந்தோஷம் அது நாங்களா தான் உருவாக்க வேணும். இன்றைய சண்டைப்பட்டா நாளைக்கு கணவரோட கதைக்காம இருக்கிறது அப்படியே இருக்காதுங்க. எப்போதும் கதைச்சு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆதலால் எல்லாவற்றையுமே அறிந்து பொறுமையாகவும் கற்றுக்கொள்ளுங்கள், அனுபவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அன்றுதான் நடந்த பிரச்சனையும் அடுத்த நாள் தூக்காம அப்படியே இருந்தால் அதுவே பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அத்தனை பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிமோகனுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து, அதிபர் நடாமனுக்கு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மிக நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வருகின்றது குடும்பம் கோயிலையும் தொகுப்பு நவல் அவர்கள் நடந்திருந்த நேரம். நன்றி, வணக்கம்.